வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආදරෙන් පිළිගන්නවා. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? සියලු දෙනාම සන්තෝෂයෙන් සිටිනවද? இன்றைக்கு 4வது வாரமாக யூதா புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். අද 4වෙනි වතාවට ඇවිල්ලා යුදාස් පොත ඉගෙනගෙන ඉන්නවා. யூதா புத்தகத்திலே ஒரே அதிகாரம் தான் உண்டு. යුදාස් පොතේ ඇවිල්ලා එකම එක පරිච්ඡේදයයි තිබෙන්නේ. அதிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நான் முதல் 2 வசனங்களையும் சொல்லிக் கொடுத்தேன். එයින් ප්‍රථම ඉරුදින ඇවිල්ලා ප්‍රථම පද දෙක ඇවිල්ලා විග්‍රහ කරනු ලැබුවා. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் 3ஆம் 4ஆம் வசனங்களை சொல்லிக் கொடுத்தேன். ඊට පසු ඉරුදින ඇවිල්ලා 3වෙනි සහ 4වෙනි පදයන් විග්‍රහ කරගෙන ඇවිල්ලා ඊතුරු කොටස හමාර කරලා මුළු යුදා පොතම හමාර කරන්න යනවා. சரியா? புரிகிறதா? තේරුණාද ඔයාලට? அப்போ இன்றைக்கு 9 வசனங்களை படிக்க இருக்கின்றபடியால் එසේනම් අද වචන 9ක් ඉගෙන ගන්න තියෙන නිසා உங்களுக்கு இலகுவாக இதை புரிந்து கொள்வதற்காக ඔබට ඉතා ලෙහෙසියෙන්ම මේ දේ පහසු වන පිණිස நாங்கள் மல்டிமீடியாவிலே இந்த ஒவ்வொரு குறிப்பாக போடுகிறோம். ஆகவே அவ்வப்போது நீங்கள் அந்த டெலிவிஷன் ஸ்கிரீனையும் பார்த்து உங்களுடைய குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள், மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள். අර රූපහානිය තිරේ මත තිබෙනා ඔය සටහන් අරගෙන ඔබේ මතකයේ තබා ගන්න ඒ වගේම සටහන් ගන්න අය සටහනුත් ලබා ගන්න. இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த பகுதி யாரை பற்றினது என்றால் අද බලන්න යනවා කොටස කහ පිළිබඳව කියලා කිව්වොත් கள்ள உபதேசகர்கள். ව්‍යාජ ගුරුවරුන් පිළිබඳව. இந்த யூதா புத்தகம் இருக்கிறதே මේ යුදාස් පොත තිබෙනවානේ. அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தெரியுமா? ඒක අනාගත වාක්‍ය පොතක් දන්නවද? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாரும் தீர்க்க தரிசன புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் என்கிறார்கள். බොහෝ දෙනෙක් කියනවා මේ එලිදරව් පොත ඇවිල්ලා අනාගත වාක්‍ය පොතක් කියලා. அது உண்மை. ඒක ඇත්ත. ஆனால் அந்த புத்தகம் 22 அதிகாரங்கள் கொண்டது. නමුත් ඒ පොත ඇවිල්ලා පරිච්ඡේද 22කින් සමන්විතයි. பெரியது. ලොකු පොතක්. கடைசியா இருக்கிற புத்தகம். අවසානව තිබෙනව පොත. ஆகவே எல்லாரும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது එම නිසා සියලු දෙනාම අනාගත වාක්‍ය පොතක් කියලා කියනකොට வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் பார்க்கிறார்களே ஒழிய එලිදරව් පොත බලනවා හැරෙන්න அதற்கு முன்னதாக ஒரே அதிகாரம் கொண்ட குட்டி புத்தகமாகிய யூதாவை கவனிப்பது கிடையாது. ඊට කලින් තිබෙනව ඒ කුඩා පොතක් වූ එකම පරිච්ඡේදයෙන් තිබෙනව ඒ පොත පිළිබඳව කිසිම අවධානයක් යොමු කරන්නේ. அதனால் தான் நான் 5 வாரங்கள் எடுக்கிறேன் இந்த ஒரு குட்டி புத்தகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு. ඒ නිසා තමයි ඇවිල්ලා මම සති 5ක් ගත්තේ ඇවිල්ලා මේ කුඩා පොත පිළිබඳව විග්‍රහයක් நான் நினைக்கிறேன் முதல் 3 பிரசங்கங்களையும் கேட்டவர்களுக்கு உண்மையாக சொல்ல முடியும் யூதா புத்தகம் ஆசீர்வாதமான புத்தகம். මම හිතන ඇවිල්ලා පළවෙනි දේශනා තුන අහපු අයට ඇවිල්ලා යුදා පොත ආශිර්වාද නැද්දද කියලා ඔයාලට කියන්න පුළුවන් කියලා. வெளிப்படுத்தின விசேஷம் எதிர்காலத்தில் நடக்க போகின்றதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறது. එලිදරව් පොත ඇවිල්ලා අනාගතයේ සිද්ධ වෙන්න තියෙන දේ ඇවිල්ලා අනාගත වාක්‍යයෙන් කියනව පොතක්. ஆனால் யூதா புத்தகமோ නමුත් යුදාස් පොත இப்போ சபையிலே நடக்கிற கள்ள உபதேசத்தை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கு. වර්තමාන සභාවේ සිදුවෙනා වූ ව්‍යාජ දේවල් පිළිබඳව අනාගත වාක්‍යයෙන් ප්‍රකාශ කරනවා. 9 வசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். මේ පද 9ම ඔයාලට විග්‍රහ කරන්න යනවා. நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். ඔයාලා හරියාකාරව තේරුම් ගන්න අවශ්‍යයි. இன்றைக்கு பிறகு අදින් පසුව இப்படிப்பட்ட கள்ள உபதேசகர்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். මෙවනු ව්‍යාජ ගුරුවරුන් පිළිබඳව ප්‍රවේශම් විය යුතුයි. சரி, வாசிப்போம் 8ஆம் வசனம். හොඳයි 8වෙනි පදේ කියවමු. அப்படியே சொப்பனக்காரராகி இவர்களும் மாமிசத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். එහෙත් ඒ ආකාරයෙන්ම මොහුත් තමුන්ගේ නිස්සාර හීන දැකීම් වලදී මාංශය කිල්ටු කරගන්ති. අධිපතිකම සුළු කරති. උත්තමයන්ට නින්දා කරති. இந்த 8ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தினுடைய பிரிவுகளை நான் உங்களுக்கு மல்டிமீடியாவிலே போட்டு காட்டுகிறேன். මේ 8වෙනි පදේ බලන්න ඒ 8වෙනි පදේ කොටස් ඇවිල්ලා මල්ටිමීඩියා එකේ දාලා இந்த තිබෙනවා. கள்ள உபதேசகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? මේ ව්‍යාජ ගුරුවරුන්ට දීලා තිබෙනා වූ නම මොකද්ද දන්නවද? சொப்பனக்காரர். හීන දකින්නන්. சொப்பனக்காரர். හීන දකින්නන්. இப்போ சொப்பனம் என்பது දැන් හීනයක් කියලා කියන්නේ ஆண்டவர் மனிதனுக்கு பேசுகிற வழிகளில் ஒன்று. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයට කතා කරන්නව මාර්ගවලින් එකක්. நீங்கள் வேதத்தை பார்த்தால் ඔබ බයිබලේ බැලුවා නම් யோசேப்பு என்பவருக்கு சின்ன வயதிலேயே ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார். යෝසෙප් කියනවා පුද්ගලයාට ඇවිල්ලා කුඩා කාලේදී දෙවියන් වහන්සේ සිහිනයක් දුන්නා. அந்த சொப்பனம் நிறைவேறியதா இல்லையா? ඒ සිහිනය ඉෂ්ට වුණාද නැද්ද? நிறைவேறியது. ඉෂ්ට වුණා. பார்வோன் ராஜாவுக்கு எகிப்திலே வைத்து சொப்பனம் கொடுத்தார். ඊජිප්තුවේ සිටිනා පාරෝ රාජාට ඇවිල්ලා එක සිහිනයක් දුන්නා. நிறைவேறியது. ඒක ඉෂ්ට වුණා. பாபிலோனின் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் கொடுத்தார். බාබිලෝනේ නෙබුකද්නේසාරට සිහිනයක් දුන්නා. ඒක ඉෂ්ට වුණා. நிறைவேறியது. புதிய ஏற்பாட்டிலே අලුත් ගිවිසුමේ பேதுருவினுடைய
தரிசனம் கூட ஒரு சொப்பனமாகத்தான் வந்தது. පේතෘස්ගේ දර්ශනය පවා එක සිහිනයක් ලෙසට තමා පැමිණි. ஆகவே சொப்பனம் என்பது එනිසා සිහින කියලා කියන්නේ ஆண்டவர் பேசுகிற ஒரு வழிதான். දෙවියන් වහන්සේ කතා කරන එක මාර්ගයක් තමයි. இதனாலேயே பிசாசு என்ன செய்கிறான்? මේ නිසා මේ අක්ෂයා මොනවද කරන්නේ? அவனும் ஜனங்களுக்கு சொப்பனம் கொடுத்து ඒ නිසා මේ ජනතාවට නිතරම සිහින දීලා அந்த ஜனங்களை ஏமாற்றுகிறான். ඒ ජනතාව ඇවිල්ලා නොමග යවනවා. இன்றைக்கு நிறைய பேர் சொப்பனம் கண்டுவிட்டு என்னிடத்துல வந்து சொல்வார்கள், අද බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා සිහින දැකලා ඇවිල්ලා දේවකතිවරයා ගාව කියනවා பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், පාස මං එක හීනයක් දැක්කා. அதுல அப்படி இருந்தது இப்படி இருந்தது. ඒකේ මෙහෙම තිබ්බා මෙහෙම තිබ්බා. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட එක கேட்டாங்க, සහෝදරියක් ඇවිල්ලා මගෙන් ඇහුවා ஏன் பாஸ்டர் கர்த்தர் அதிகமா எனக்கு சொப்பனத்துல பேசுறார்? ඇයි පාස්ටර් මට ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේ දීර්ඝවම ඇවිල්ලා නිතරම ඇවිල්ලා සිහින වලින් කතා කරන්නේ? நான் சொன்னேன், நீங்க ரொம்ப தூங்குறீங்க. මම කිව්වා ඇවිල්ලා ඔබ හොඳට නිදා ගන්නවා වැඩි. ஓவரா தூங்குனா சொப்பனம் வராம வேற என்ன வரும்? ඕනවට වැඩිය නිදාගත්තොත් එimhe හීනින් නැතු වෙන මොනවද වෙන්නේ? கர்த்தர் சொப்பனம் மூலமாக பேசுவது உண்மைதான். ස්වාමීන් වහන්සේ සිහින තුලින් කතා කරන එක ඇත්ත තමයි. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் சொப்பனத்திலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. නමුත් අද දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා නිරතුරුවම සිහින වලින් කතා කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு இருக்கிறது. ඇයි කිව්වොත් දෙවියන් වහන්සේගේ දේව වචනය අද තිබෙනවා බයිබලේ. வேதம் இல்லாத காலத்தில் බයිබලේ නොමැති කාලේ ஆண்டவர் சொப்பனம் மூலமாகவும் பேசினார். දෙවියන් වහන්සේ සිහින තුලින් කතා කළා. இப்போ ஆண்டவர் சொப்பனம் மூலமாக பேசினால் දැන් දෙවියන් වහන්සේ සිහින තුලින් කතා කරා නම් என்னத்தை பேசுவார் தெரியுமா? කුමක්ද දන්නවද කතා කරන්නේ? வேதத்தில் இருக்கிற எதையாவது தான் பேசுவார். බයිබලේ තිබෙන යම් කිසි දෙයක් තමයි කතා කරන්නේ. நீங்கள் காணுகிற சொப்பனம் வேதத்துக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். ඔබ දකින්නා වූ සිහින ඇවිල්ලා බයිබලයට අනුකූලව තිබිය යුතුයි. பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் கண்டேன். පාස්ටර් මම එක හීනියක් දැක්කා. அந்த சொப்பனத்துல ඒ හීනේ என் தலைமாட்டுல வெள்ளையா ஒரு உருவம் வந்து நின்றுகிட்டு இருந்தது. වෙලඟිල්ල. මගේ මම නිදාගෙන ඉන්නකොට මගේ ඔළුව ගාව සුදු පාට දිලීසන එක්කෙනෙක් ඇවිල්ලා හිටගෙන හිටියා. சரியா? அப்ப பைபிள்ல பார்க்கணும், එතකොට බයිබලේ බලන්න ඕන எப்பவாவது කොයි අවස්ථාවක හරි யாராவது ஒரு தேவ மனுஷனுக்கு කවුරු හරි එක දේව මිනිසෙකුට தலைமாட்டுல මේ හිස ගාවින් வெள்ளையா வந்து யாராவது நின்றுகிட்டு இருந்தாங்களா? සුදු පාටින් ඇවිල්ලා කවුරු හරි හිටගෙන හිටියද කියලා. இருந்தாங்களா? එමෙ හිටියද? பைபிள் எங்கயாவது இருந்தாங்களா? බයිබලේ කොහේ හරි තියෙනවද? இல்ல. නෑ. அப்படினா இந்த சொப்பனம் தேவன் தந்த சொப்பனமா? එහෙනම් මේ සුහින දෙවියන් වහන්සේ දුන්නා වූ සිහිනයක්ද? இல்லை. නෑ. ஐயோ பாஸ்டர் நான் கண்டேனே. අයියෝ පාස්ටර් මම දැක්කනේ. நான் என்ன பண்றது? මම මොනවා කරන්නද? நீ கண்ட சொப்பனம் பைபிளின் படி இல்ல. නුඹ දුටු සිහිනය ඇවිල්ලා බයිබලයට අනුව නෑ. இஷ்டம்னா இரு, කැමති නම් හිටපන්. கஷ்டம்னா சர்ச்சை விட்டு போ. අමාරු නම් සභාවත් ඇල්ල ඵලයන්. ஏன்னா இன்னைக்கு நீ சொல்லுவ வெள்ளையா ஒண்ணு கட்டில் பக்கத்துல வந்து நின்றுச்சின்னு, ඇයි කිව්වොත් අද ඔබ කියයි ඇවිල්ලා සුදු පාටන ඇඳගාව ඇවිල්ලා තිබුණා කියලා. நாளைக்கு சொல்லுவ அந்த வெள்ளை உருவம் என்னைய கூட்டிக்கிட்டு பரலோகம் போயிட்டு டூர் ஒண்ணு காட்டிட்டு හෙට வந்து කියයි ඇවිල්ලා සුදු පාට තිබු රූපය ඇවිල්ලා මාව ස්වර්ගයට රවුම් අරන් ගියා කියලා. நாங்க என்ன காதுல பூ சுத்தினவனுங்களா? අපි ඇවිල්ලා කනේ මල් ගහගත්තු අයද? கேக்குறவன் கேனகனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா? අහන එක මෝඩයා වුණත් ඇවිල්ලා රහස් යන්ත්‍රාව වෙලවන්නේ මීහරකෙක්. விளங்குதா நான் சொல்றது? තේරුණාද මං කියන දේ? நீங்கள் காணுகிற சொப்பனம் ඔබ දකින්නා වූ සිහිනය வசனத்தின்படியா இருக்க வேண்டும். වචනේ අනුකූලව තිබිය යුතුයි. அந்த வசனத்தின்படி இல்லாவிட்டால் ඒ වචනේ අනුකූලව නැත්නම් அது எவ்வளவு இன்பமாய் இருந்தாலும், ඒ කෙතරම් මනරම් වුවත් எவ்வளவு ரசனைக்குரியதா ඒ இருந்தாலும், කෙතරම් රසවත් වුවත් அது தேவன் தந்த சொப்பனம் அல்ல. ඒ දෙවියන් වහන්සේ දුන්නා වූ සිහිනයක් නොවේ. விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද ඔබලාට? ஆனால் கடைசி காலத்திலே வருகிற கள்ள போதகர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? නමුත් අවසාන කාලේ ඉන්න ව්‍යාජ ගුරුවරු මොනවද දන්නවද කරන්නේ? ஓ நான் சொப்பனம் கண்டேன், ඕ මං සිහිනයක් දුටුවා. அந்த சொப்பனத்திலே பரலோகம் ඒ போனேன், සිහිනය මම ස්වර්ගයට ගියා. அந்த சொப்பனத்திலே பாதாளம் ඒ போனேன், ස්වර්ගයෙන් මම පාතාලයට அந்த ගියා. சொப்பனத்திலே தேவதூதன் வந்தார், ඒ සිහිනයෙන් ඇවිල්ලා දේවදූතයෙක් පැමිණියා. எனக்கு பில்டிங் கட்ட சொன்னார், මට ගොඩනැගිල්ලක් ගොඩනගන්න කිව්වා. அதற்கு நீங்களும் பங்குதாரர்களாய் ஆகுங்கள் ඒක ඔබලත් ඒකට පංගුකාරයෝ වෙන්න என்று கதை விடுவார். කියලා කතා දානවා. இந்த சொப்பனக்காரர்கள் මේ සිහිනකාරයන් இவர்கள் உண்மையாய் கண்டாலும் காணாவிட்டாலும் கேட்கிறவன் நம்பத்தானே வேண்டும். ඒ කියන්නේ මවුන් දැක්කත් නොදුටුවත් ඇවිල්ලා විශ්වාස කරන්න අවශ්‍ය. என்ற சொப்பனத்தை ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்க முடியாது. ඇයි කිව්වොත් සිහිනයක් දෙදෙනෙක් එකතු වෙලා බලන්න බෑනේ. புருஷன் பெஞ்சாதி கூட குடும்பமாக சொப்பனத்தை பார்க்க முடியாது. ස්වාමි පුරුෂයා භාර්යාව පවුලක් හැටියට සිහින දකින්න බෑනේ. சொல்லுமா ரொம்ப ஆவிக்குரிய ஒரு புருஷன் மனைவி, ඒ කියන්නේ අපි කියමු ඇවිල්ලා හොඳ ආත්මික පුරුෂයෙකුයි භාර්යාවකුයි. ரெண்டு பேரும் 40 நாள் உபவாசம் இருந்துட்டாங்க. දෙදෙනාම දවස් 40ක් නිරාවහාරී වෙටියලු. இப்ப ஜெபம் பண்றாங்க. දැන් මෙයා ත්‍යාග්ඥා කරනවා. அன்புள்ள ஆண்டவரே, ප්‍රේමවන්ත දෙවියන් இன்று වහන්සේ. எங்களோடு நீர் சொப்பனத்திலே பேசும். අද ඔබ වහන්සේ අපත් සමග සිහිනෙන් කතා நான் කරන්න காணும் சொப்பனத்தையே இவளும் காண வேண்டும், මම දකින්න සිහිනය ඇවිල්ලා මෙයාත් දකින්න අවශ්‍යයි. இவள் காணும் சொப்பனத்தையே நானும் காண வேண்டும். මේ දකින්න සිහිනය මමත් දකින්න අවශ්‍යයි. இயேசுவின் நாமத்திலே ஆமென். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමෙන්. என்ன நடக்கும் தெரியுமா? මොනවද දන්නව සිද්ධ වෙන්නේ? புருஷன் சொப்பனத்துல ட்ரிஷா வரும். පුරුෂයාගේ සිහිනය ඇවිල්ලා මේ මාලිනි ෆොන්සේකයි. ஆ?
பொஞ்சாதி விட்டு சொப்பனத்துல கமலஹாசன் வருவார். මේ භාර්යාවගේ සීනය ඇවිල්ලා විජය කුමාරතුන්ගේ. விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද බලන්න? குடும்பமா கூட்டா சேர்ந்து சொப்பனம் பார்க்க முடியாது. පවුල් එකතු වෙලා ඇවිල්ලා සීන දකින්න හොඳ නැහැ. ஆகவே அவன் தனியா கண்டதை நம்ம நம்பிதான் ஆகணும். ඒ නිසා ඔහු තනියෙන් දුටු දේ ඇවිල්ලා අපි විශ්වාස කරන්න තමයි අවශ්‍ය. அதனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? ඒ නිසා මොනවද දන්නවද කරන්නේ? காணாதவனும் கண்டேன் என்பான். ඒ කියන්නේ නොදුටු පුද්ගලයාත් දැක්කා කියලා කියනවා. கண்டிருந்தால் கண்டதற்கு கையிலே காயிலே போட்டு சொல்லுவான். දැකලා තිබ්බත් ඇවිල්ලා ඒකට අතින් පයින් දේවල් දාලා කියනවා. எவனாவது வந்து நான் சொப்பனத்திலே கண்டேன் என்றால் மறுத்து பேசவா முடியும்? ඒ කියන්නේ කවුරු හරි කෙනෙක් ඇවිල්ලා මේ මාම සිහිනයක් දැක්කා කියලා කිව්වොත් එහෙම ඒකට විරුද්ධ වෙන්න පුළුවන්ද? நான் கண்டேன் நான் மத்தவன் நம்பத்தானே வேணும். මම දැක්කා කිව්වොත් ඇවිල්ලා අනිත් එක්කන විශ්වාස කරන්න තමයි අවශ්‍ය. ஆகவே நான் என்னுடைய சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன ඒ தெரியுமா? නිසා මම මගේ සභාවට මොනවද කියන්නේ කිව්වොත් எவன் வந்து நான் சொப்பனம் கண்டேன் என்று சொன்னாலும் நம்ப வேண்டாம். මොන පුද්ගලයා ඇවිල්ලා මම සිහින දැක්කා කියලා කිව්වොත් ඇවිල්ලා විශ්වාස කරන්න එපා. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ඉංග්‍රීසියෙන් කියනවා if in doubt throw it out. சந்தேகமா இருந்தா வெளியே தூக்கி எறி. மத்தவன் கண்ட சொப்பனத்தை நான் நம்ப தயாரா இல்ல. ඒ කියන්නේ සැකයක් තිබෙනවා නම් ඒක එළියට දාලා ඇවිල්ලා ඒක ගින්දර තියලා දාන්න. ඒ කියන්නේ අනිත් එක්කන දැකපු සීන විශ්වාස කරන්න එපා. ஏன்னகிட்ட வந்து சொப்பன கதை விடாதீங்கோ. මාගාවට ඇවිල්ලා මේ සිහින දැකපු කතා කියන්න එපා. ஆனால் நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். නමුත් මං කියන දේ අහන්න. கர்த்தர் சொப்பனம் மூலமாய் பேசுவதை நம்புகிறவன் நான். ස්වාමින් වහන්සේ සිහින තුලින් කතා කරන එක විශ්වාස කරන පුද්ගලෙන් මම. ஆனால் அந்த சொப்பனம் வார்த்தையின்படியா இருக்கு. නමුත් ඒ සිහිනේ ඇවිල්ලා වචනේ අනුකූලව තිබිය යුතුයි. இந்த சொப்பனக்கார சனியன்கள் මේ සිහිනකාර හෙනහුරෝ 3 விஷயங்களை செய்கிறார்கள். මේ කාරණා තුනක් කරනවා. முதலாவது මේ පළවෙනි එක மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறார்கள். මාංශය කිලුටු කරගන්නවා. விளங்குதா? நான் சொப்பனம் காண்றேன்னு அப்படியே விழுந்து கிடப்பா, எழும்ப மாட்டான். ඒ කියන්නේ මම සීන දකිනවා කියලා එහෙම වැටලම ඉන්නවා නැගිටින්නේ නැහැ. குளிக்க மாட்டான். මේ නාන්නේ ஒழுங்கா சாப்பிட மாட்டான். හරියට කන්නේ නැහැ. அன்பானவர்களே, ஒழுங்காய் சாப்பிடாமல் ஒழுங்காய் குளிக்காமல் ஒழுங்காய் உடம்பை பேணாமல் இருந்தால் மாம்சம் அசுசிப்படுமா இல்லையா? ප්‍රේමාන්තිනි හරියට කන්නේ නැතුව හරියට නිදා ගන්න නැතුව හරියට මේ හරියට ඇඟ නාන්න නැතුව ඇවිල්ලා එහෙම ඉන්න අය ඇවිල්ලා තමන්ගේ මාංශය කිලුටු කරගන්නව නෙවෙයිද? அது மாத்திரமல்ல, එපමණක් නොවේ. இந்த சொப்பனக்காரர்கள் தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற விதத்திலே சொப்பனம் சொல்லுவார்கள். මේ සිහිනකාරයන් ඇවිල්ලා තමන්ගේ මාංශයේ තෘෂ්ණාවට අනුකූලව ඇවිල්ලා තම සිහිනයන් කියනවා. சிஸ்டர், සහෝදරි, கர்த்தர் எனக்கு உங்களை சொப்பனத்துல காட்டினார். ස්වාමින් වහන්සේ මට ඔබව සිහිනෙන් පෙන්නුවා. உங்களுக்கு ஒரு கடுமையான நெஞ்சு வலி இருக்குதான். ඔබට ඉත අමාරු හෘද මේ පපු එකකුමක් තිබෙනවලු. அந்த நேரம் வரைக்கும் அவளுக்கு நெஞ்சு வலி இல்லாட்டியும் ඒ වෙලාව වෙනකල් ඇයට පපුවේ අමාරු නැති වුවත් பாஸ்டர் இப்படி சொல்லும் போதே நெஞ்சு வலிக்கிற மாதிரி தோணும். පාස්ටර් එහෙම කියනකොට නිකන් පපු එකකුමක් එනවා වගේ තියෙයි. இன்னும் வரல பாஸ்டர் நெஞ்சு வலி. තාමත් ආවේ නැහැ පාස්ටර්. உங்களுக்கு வர போறத ஆண்டவர் முன்னறிவித்தலாம் எனக்கு சொப்பனத்துல නෑ 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 காட்டிட்டார். ඔබට එන්න යන දේ ඇවිල්ලා මට දෙවියන් වහන්සේ කලින්ම කිව්වා. ஆகவே එම නිසා கர்த்தர் சொப்பனத்துல சொன்னார், ස්වාමින් වහන්සේ සිහිනෙන් කිව්වා வலியுள்ள இடத்துல கை வச்சு ஜெபிக்க சொல்லி. මේ අමාරුව තියෙන තැන ඇවිල්ලා අත තියලා යාඥා කරන්න. வாங்க சிஸ்டர். එන්න සහෝදරිය. ஆண்டவரே, இந்த மகளை தொடும் நாதா. දෙවියන් වහන්සේ මේ සහෝදරිය ස්පර්ශ කරන මැනව. கொஞ்ச நாள்ல ටික වෙලාවකින් இந்த ரெண்டும் ஓடி போயிடும். මේ දෙදෙනාම පැනලා යයි. பாஸ்டரும் පාස්ටරුම් அந்த சிஸ்டரும் ஓடி ඒ போயிட்டாங்க. සහෝදරිය පැනලා යයි. எப்படி? කොහමද? சொப்பனம் இவன் கண்டிருக்கானா சொப்பனம்? මෙයා සීන දැකලා තියෙනවද? இது பொய். මේක බොරුවක්. விளங்குதா நான் சொல்றது? තේරෙනවද මං කියන දේ? சொப்பனக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? සීනකාරයන් මොනවද කරන්නේ? மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறார்கள். මාංශය කිලුටු කරනවා. இரண்டாவது கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். දෙවනුව ඇවිල්ලා ඔවුන් අධිපතිකම් සුළු කරනවා. கர்த்தத்துவம் என்றால் என்ன? අධිපතිකම් කියලා කියන්නේ කොහොමද? யார் கர்த்தர்? කවුද ස්වාමින් වහන්සේ? கர்த்தர் இயேசு. ස්වාමින් වහන්සේ තමයි මේ යේසුස් වහන්සේ තමයි ස්වාමින් இன்றைக்கு වහන්සේ. நிறைய சொப்பனக்காரர்கள் අද බොහොම සීනකාරයන් இயேசுவை தங்கள் படுக்கை அறைக்கு கொண்டு வந்து යේසුස් වහන්සේ තමන්ගේ නිදන කාමරයට ගෙනල්ලා ஒரு டூர் கைடு மாதிரி வைத்திருக்கிறார்கள். ඒක ඇවිල්ලා මේ ටුවර් ගයිඩ් කෙනෙක් වගේ තියන් ඉන්නවා. இயேசு வந்தாராம் படுக்கையில. යේසුස් වහන්සේ ආවලු නිදන ආරයට. வா, உன்னை நான் நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு காட்ட போறேன்னு கூட்டிட்டு එන්න போறாங்க. මම නුඹ නරකාදියට අරන් ගිහලා පෙන්නනම් කියලා අඬ ගහගෙන යනවා. வேதத்துல எங்காவது இருக்கிறதா இயேசு எவனுக்காவது நரகத்துக்கு கூட்டி கொண்டு போய் பாதாளத்துக்கு கூட்டி கொண்டு போய் டூர் காட்டினார் என்று? බයිබලේ කොහේ හරි තියෙනවනේ යම් කිසි කෙනෙක් ඇවිල්ලා නරකාදියට පාතාලයකට තරන් ගිහලා ටුවර් අරන් ගියා කියලා. இல்ல, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாராம். නෑ ස්වර්ගයට චාරිකා අරන් ගියලු. காட்டினாரா? எலியா விட்டு ரூம் இதுதான்.
මේක ඇවිල්ලා එලියාගේ කාමරේ මේක තමයි மோசே விட்டு ரூம் இதுதான். මෝසේගේ කාමරේ මේක තමයි விளங்குதா? வா கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போலாம். என்ன? பரலோகத்துல கான்ஃபரன்ஸ் ரூம். ස්වර්ගයේ ඇවිල්ලා කන්ෆරන්ස් රූම් තියෙනවලු සම්මේලන රූම් பிதா உட்கார்ந்திருக்கிறாராம். පියාණන් වහන්සේ එතන ඉඳගෙන பக்கத்துல ඉන්නවලු இயேசு යේසුස් உட்கார்ந்திருக்கிறாராம். වහන්සේ ළඟින් ඉඳන් ඉන්නවලු பரிசுத்தாவியானவர் அங்க வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறாராம். ශුද්ධාත්මයන් වහන්සේ එම සැරිසරාගෙන ඉන්නවලු பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியானவரையும் அதாவது கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் சொப்பனக்காரர்கள். ඒ කියන්නේ පියාණන් වහන්සේ පුත්‍රයාණන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ කියනවා මේ දෙවියන් වහන්සේගේ தত্ত্বය ඇවිල්ලා ඒ අධිපතිකම සුළු කරනවා මේ සීනකාරයන් மூன்றாவதாக තෙවනුව மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். උත්තමයන්ට නිඳා කරනවලු மகத்துவம் என்றால் என்ன தெரியுமா? උත්තමයන් කියලා කියන්නේ මොනවද දන්නවද பரலோகத்தில் இருக்கின்றவைகள். ස්වර්ගයේ තිබෙනා දේවල් அதுல ஒன்று தான் එයින් එකක් තමයි தேவதூதர்கள். දේවදූතයන් இன்றைக்கு சில பேர் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? சொப்பனக்காரர்கள் අද සමහරක් සීනකාරයන් මොනවද දන්නවද කරන්නේ தொட்டதுக்கெல்லாம் தேவதூதன் வந்துரும். ඒ කියන්නේ ඕනම හැම දෙයකටම ඇවිල්ලා දේවදූතයෝ පැමිණෙනවා இன்றைக்கு சில பேர் வந்து தேவதூதர்களை ஒவ்வொரு நாளும் காணுவதாக ඒ சொல்லுகிறார்கள். කියන්නේ අද සමහරක් අය කියන ඇවිල්ලා දිනපතාම ඇවිල්ලා උන් දේවදූතයන් දකින්නවලු ஒருவர் சொன்னார், එකෙනෙක් කිව්වා அவர் ஒரு நாள் வீட்டை பூட்ட அவருக்கு சாவி இல்லையோ ஏதோ ඔහුට දවසක් ඇවිල්ලා තමන්ගේ ගෙදර වහන්න ඇවිල්ලා ඔහුට යතුරු නැද්ද මොකද්ද එකක් அவர் சொன்னாராம், ඔහු කිව්වලු தேவதூதர்கள் வந்து என்னுடைய வீட்டை காத்துக்கொள் දේවදූතයන් ඇවිල්ලා මගේ නිවස රැකගත යුතුයි කියලා කිව්වලු சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாராம். කියලා සභාවට ගිහිල්ලා ආවලු வீட்டுல ஒரு கள்ளனும் பாஞ்சிருக்கலையா. ගෙදර ඇතුළේ කිසිම හොරෙක් පැනලා නැල්ලු ரேணு ஒரு அருமையான சாட்சி சொல்லிச்சு. සහෝදර රේණු හොඳ சாட்சிයක් කිව්වා வழக்கமா கள்ளன் வந்து அவன் தான் வீட்டுக்கு பூருவான். සුපුරුදු පරිදි ඇවිල්ලා මේ හොරා ඇවිල්ලා හොරා තමයි ගෙදර අසර රින්ගන්නේ இவங்க 2 நாள் வீட்டுக்கு பூட்டுப்பட்டு இருந்துட்டாங்க. ඒ කියන්නේ මොවුන් නිවස ඇතුළේ දාලා වහලා තිබ්බලු சரியா? இன்றைக்கு இந்த தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள் சில பேர். අද සමහරක් ඇවිල්ලා දේව දූතයන්ට ඇවිල්ලා අණ දෙනවා என்னுடைய வீட்டை நீ காத்துக்கொள், මගේ නිවස නුඹ රැකගනින් எனக்கு இந்த வேலையை செய், මට මේ වැඩේ කරපන් எனக்கு அந்த வேலையை මට අර செய். වැඩේ කරපන් அன்பானவர்களே, ප්‍රේමවන්තේනි தேவ தூதர்கள் யாருடைய வேலைக்காரர்கள் தெரியுமா? දේව දූතයන් කහගේ වැඩකාරයන්ද දන්නවද தேவனுடைய வேலைக்காரர். දෙවියන් වහන්සේගේ වැඩකාරයන් எங்களுடைய வேலைக்காரர்கள் இல்லை. අපේ සේවකයන් නොවේ இன்றைக்கு அநேகர் தேவ தூதர்களை எங்களை விட தாழ்வாக நினைத்து අද බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා දේව දූතයන් අපිට වැඩිය පහත් ලෙසින් හිතාගෙන தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதாக சொல்லுகிறார். දේව දූතයන්ට අණ දෙනවා කියලා කියනවා எங்களை காத்துக் கொள்வதற்கு අපිව රැක ගැනීම සඳහා ஆண்டவர் வேண்டுமானால் அவருடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கலாம். දෙවියන් වහන්සේට අවශ්‍ය නම් උන්වහන්සේගේ දූතයන්ට උන්වහන්සේ අණ දෙන්න පුළුවන් ஆனால் நாம் ஒரு நாளும் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. නමුත් අපි කිසිම දවසක ඇවිල්ලා දේව දූතයන්ට අණ දෙන්න බෑ தேவ தூதர்களோடு நாம் பேசவும் முடியாது. දේව දූතයන් එක්ක අපිට කතා කරන්නත් බෑ தேவ தூதர்களுக்கு நாம் ஜெபிக்கவும் முடியாது. දේව දූතයන්ට අපිට යාඥා කරන්නත් බෑ தேவ தூதனே கர்த்தரிடத்திலே போய் இப்படி சொல், இது சொல்ல முடியாது. දේව දූතයා නුඹ ගිහිලා ස්වාමින් වහන්සේට මෙසේ කියන්න එහෙම බෑ ஒரு ஆள் இருக்கிறார், එක පුද්ගලෙක් ඉන්නවා எப்போ பார்த்தாலும் தேவ தூதன் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும். කොයි වෙලේ බැලුවත් ඇවිල්ලා ඒ පුද්ගලයාට ඇවිල්ලා දේව දූතයා ඇවිල්ලා කියලා දෙනවා நான் ஆத்தங்கரையில் நின்றுகிட்டு இருந்தேன், ஆத்தங்கரையில் நின்றுகிட்டு இருந்தேன், මේ ගඟයින හිටගෙන හිටියා நிறைய வெள்ளம் ஓடிச்சு. බොහොම ජලය ගලාගෙන ගියා ஏன் இன்னைக்கு இவ்வளவு வெள்ளம் ஓடுதுன்னு ඇයි நினைச்சேன். මෙච්චර ගම් වතුර ගලන්නේ කියලා අහපුවාම உடனே ஒரு தேவதூதன் வந்து நின்றுகிட்டு එකපාරටම එක දේව දූතයෙක් ඇවිල්ලා හිටගෙන எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், මට விளக்கப்படுத்தினார். විග්‍රහ කරවුවා ඒ මොකද්ද කියලා இந்த மாதிரியாக சில பேர் தொலைக்காட்சிகளிலே கூட பேசுகிறார். මෙන්න මේ වගේ සමහරක් අය අද රූපවාහිනියමුත් කතා කරනවා இந்த சொப்பனக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? මේ හීනකාරයන් මොනවද කරන්නේ மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். උත්තමයන්ව නිඳා කරනවා இப்ப புரியுதா உங்களுக்கு? දැන් තේරෙනවද ඔබලට ஆ? மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறார்கள், මාංශය කිලුටු කරගන්නවා கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், අධිපතිකම් සුළු කරනවා மகத்துவங்களை ඒ தூஷிக்கிறார்கள். වගේම උත්තමයන්ට නිඳා කරනවා இவர்களுக்கு என்ன பேர்? මොවුන්ට මොනවද නම கள்ள உபதேசகர்கள். ව්‍යාජ ගුරුවරුන් இப்படிப்பட்ட பாஸ்டர்மாரை குறித்து கவனமாயிரும். මේ වගේ වූ පාස්ටර්ස්ලා ගැන ප්‍රවේශමෙන් ඉන්න அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை. ඔවුන් යාඥා කරනකොට ජනතාව වැටුණත් කමක් නැහැ அவர்கள் அற்புதம் செய்யும் பொழுது அற்புதங்கள் நடந்து சுகம் கிடைத்தாலும் பரவாயில்லை. ඔවුන් හාස්කම් කරනකොට ඇවිල්ලා හාස්කම් සිදුවෙලා ඇවිල්ලා සුවේ ලැබුණත් කමක් නැහැ இன்றைக்கு பிசாசும் அற்புதம் செய்து சுகம் கொடுக்கும் අද காலம். යක්ෂයත් ඇවිල්ලා හාස්කම් කරලා සුවේ දෙන්නව එක කාලයක් சொப்பனம் இருந்தால் හීනිය තිබුණා නම් அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුකූලව තිබිය යුතුයි ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ඒ නිසා මේ ජනතාව මොනවද දන්නවද කරන්නේ ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து விட்டோம் என்ற மமதையில் ඒ කියන්නේ ගැලවීම ලබලා සේවයට ආවා කියනා ඔය මමත්වයෙන් அவர்கள் தேவ தூதர்களை விட பெரியவர்கள் போல காட்டப்படுகிறார்கள். ඔවුන් ඇවිල්ලා තමන් දේව දූතයන්ට වැඩිය ඇවිල්ලා විශාලය ලෙස පෙන්눔 කරනවා யூதா ஒரு அழகான உதாரணத்தை காட்டுகிறார். යූදා ඇවිල්ලා එක ලස්සන උදාහරණයක් පෙන්눔 කරනවා මේකට தூதர்களுக்கெல்லாம் தலைமை தூதன் என்று ஒருவர் உண்டு. දූතයන්ටත් කියලා ඇවිල්ලා ඒක නායකත්වයක් කරන් ඉන්න එක දූතයෙක් ඉන්නවා அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 9வது வசனம். 9 වෙනි පදේ කියවන්න பாருங்கள், அந்த தலைமை தூதனாகிய மீகாவேல் என்ன செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. මේ ආග්‍ර දේව දූතයා වූ මිකාවෙල් මොනවද කරන්න කියලා 9 වෙනි පදේ තිබෙනවා வாசிங்க. பிரதான தூதனாகிய மீகாவேல்
மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். නමුත් අග්‍ර දේවදූතයා වූ මිකායෙල් යක්ෂයා සමග පොරබදන අතර මෝසස්ගේ මිනිය ගැන විවාද කරද්දී නින්දිත වූ විනිශ්චයක් ඔහුට විරුද්ධව කරන්නට බය වී ස්වාමීන් වහන්සේ නුඹට තරවට කරන සේක්වයි කීවේය. இந்த வசனத்தை யூதா ஏன் எழுதினார் தெரியுமா? මේ වචනේ ඇයි දන්නවද යුදා ලිව්වේ? மோசேயின் சரீரத்தை பற்றி சொல்லுவதற்காக அல்ல. මෝසෙස්ගේ ශරීරය පිළිබඳව ප්‍රකාශයක් දෙනු පිණිස නොවේ. பிசாசுக்கும் மீகாவேலுக்கும் இடையே இருக்கிற சண்டையை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்ல. යක්ෂයටත් ඒ වගේම මේ මිකාල්ටත් තිබෙන්නා වූ ඒ රණ්ඩුව විග්‍රහ කරන්නත් නෙවෙයි. அதனால் மோசேயின் சரீரத்தை குறித்து நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ඒ නිසා මෝසෙස්ගේ ශරීරය පිළිබඳව අපි දුක් වෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ஆண்டவர் மோசேயை அங்கே நீபோ மலையின் மேலே வர சொன்னார். දෙවියන් වහන්සේ කිව්වා මෝසෙස්ට ඇවිල්ලා නෝබෝ කන්දට එන්න කියලා. அங்கிருந்து கானான் தேசத்தை காட்டினார். එම ස්ථානේ ඉඳලා කානාන් දේශයම පෙන්වුවා. அதற்கு பிறகு சொன்னார், ඊට පස්සේ කිව්වා நீ அதற்குள்ளே போக முடியாது, නුඹට ඒ ස්ථානෙට යන්න බෑ. நீ இதோடு நீ மரிக்க போகிறாய் නුඹ මෙතනින් පස්සේ නුඹ මැරෙන්න යනවා என்று சொன்னவுடன் மோசே மரித்தான். කියලා මෝසෙස් මැරුණා. கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயின் சரீரத்தை அந்த பள்ளத்தாக்கிலே அடக்கம் செய்தார். ස්වාමින් වහන්සේ මොනවද කරාවේ? මෝසෙස්ගේ ශරීරයේ මිටියාවතේ ඇවිල්ලා තැන්පත් කරනු ලැබුවා. ஏன் கர்த்தர் மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்? ඇයි ස්වාමින් වහන්සේ මෝසෙස්ගේ ශරීරය ඇවිල්ලා තැන්පත් කරනු ලැබුවේ? எந்த இடத்திலே அடக்கம் කොයි பண்ணினார்? ස්ථානෙද තැන්පත් කරනු ලැබුවේ? அந்த சரீரத்துக்கு இனி நடக்க போகிறது என்ன? ඒ ශරීරයට ආයේ මොනවද සිද්ධ වෙන්න යන්නේ? இதெல்லாம் நமக்கு தேவையா? මේවා අපිට අවශ්‍යද? நமக்கு தேவையா இருந்தால் අපිට අවශ්‍ය වූවා නම් வேதத்திலே எழுதி இருப்பார். බයිබලේ ලියලා තිබේ. வேதத்திலே எழுதவில்லை தானே. බයිබලේ ලියුවේ නැනේ. ஆகவே இதை பற்றி பேசக்கூடாது. ඒ නිසා මේ ගැන කතා කරන්න හොඳ නැහැ. பாஸ்டர் ஏன் மோசேயை மாத்திரம் ஆண்டவர் சரீரத்தை அடக்கம் பண்ணார் கேட்காதீங்க. ඇයි පාස්ටර් ඇවිල්ලා මෝසෙස්ගේ ශරීරය විතර දෙවියන් වහන්සේ මේ මිහිදන් කළේ කියලා අහන්න එපා. யாருக்கும் தெரியாது. කාටවත් දන්නේ නැහැ. ஆண்டவர் காரணத்தை சொல்லவே இல்லை. දෙවියන් වහන්සේ හේතුව කිව්වෙම නැහැ. ஆகவே பாஸ்டர் சுரேஷுக்கும் தெரியாது. ඒ නිසා පාස්ටර් සුරේෂ් දන්නෙත් නැහැ. ஆனால் சில பாஸ்டர் மரணத்தில் ඒ கேட்டால் නිසා සමහරක් පාස්ටර්ලාගෙන් අහපුවාම கேட்டால் பதில் சொல்லத்தானே வேண்டும் என்ற අහුවනම அந்த උත්තර දෙන්න ඕන කියනවා ඒ තත්වෙන් அவர்கள் ஏதாவது ஒரு புடா போண்டா கஞ்சா கப்சாவை விடுவார்கள். ඔවුන් මොනවා හරි ටොම් පච ගල් බේගලයක් ඇද බානවා. விளங்குதா? තේරුණාද? அடுத்தது ඊළඟට இந்த மீகாவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே தர்க்கம் நடக்கிறது அல்லவா? මිකාවෙල්ටත් මේ සාතන්ටත් අතරතුර ඇවිල්ලා එක විවාදයක් යනවා නේද? அதை குறித்து நமக்கு தேவையில்லை. ඒ පිළිබඳව අපිට අවශ්‍ය නැහැ. இதை வைத்துக் கொண்டு சில பேர் சொல்லுவார்கள், මේ දේ තියාගෙන සමහරක් අය කියනවා வான மண்டலங்களிலே யுத்தம் நடக்கிறது, යහස් තලයේ ඇවිල්ලා යුද්ධ සිද්ධ වෙනවා. ஆகவே நீங்களும் அதற்கு பங்குதாரரா இருக்க வேண்டும். ඒ නිසා ඔබලත් ඒකට පංගුකාරයෝ විය ஆகவே යුතුයි. நீங்கள் மீகாவேலுக்காக நீங்கள் ஜெபத்திலே போராட ඒ வேண்டும். නිසා මිකාවෙල් උදෙසා ඔබලා යාඥාවෙන් පොරබදින්න ඕන. இதெல்லாம் சும்மா புல்டா. මේවා නිකන් පච. விளங்குதா? மீகாவேலுக்கும் சாத்தானுக்கும் ஏதோ தர்க்கம் நடந்தது. இந்த இடத்துல மாத்திரமல்ல, அடிக்கடி தர்க்கம் நடந்திருக்கிறது. මිකාවෙල්ට සාතන්ටත් හිටපු ගමන් ඇවිල්ලා වාද විවාද යනවා. මෙතන විතර නෙවෙයි ඕන තැන යනවා. හැමතැනම වෙනවා ඒක. ரெண்டு பேருமே தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாய் இருந்தவர்கள் அல்லவா? ඒ කියන්නේ මේ දෙන්නම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ අභිමුඛත්වයේ ඇවිල්ලා එකට හිටපු දෙන්නෙක් නේ. சாத்தானும் முன்பு தேவதூதனாய் இருந்தவன் அல்லவா? යක්ෂයත් ඇවිල්ලා කනිනුත් දේවදූතයෙක් වෙලා හිටපු කෙනෙක් නේ. அவன் லூசிபர் விழுந்து சாத்தானாய் மாறினான். ලුසිෆර් බැටිලා ඇවිල්ලා සාතන් ලෙස වෙනස් වුණා. அது பெருமையிலே விழுந்தான். ඒ කියන්නේ උඩගුකමින් වැටුණා. மீகாவேல் பிரதான தூதனாக அன்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார். මිකාවෙල් එදත් ඇවිල්ලා අග්‍රදේවදූතයා ලෙස සිටිනවා, අදත් ඉන්නවා. அப்பப்போ இந்த மீகாவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே சண்டை வரும். එතකොට මේ හිටපු ගමන් ඇවිල්ලා සාතන්ටත් ඇවිල්ලා මේ දේවදූතයාටත් ඇවිල්ලා රණ්ඩු යනවා. ஏன் வரும்? ඇයි එන්නේ? எப்போ வரும்? කොයි වෙලාවද එන්නේ? எப்படி வரும்? කොහොමද එන්නේ? எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? කොච්චර කාලයකට ඒක තියෙයිද? இதெல்லாம் நமக்கு தேவையா? මේවා අපිට අවශ්‍යද? சொல்லுங்க, தேவையா? කියන්න අවශ්‍යද? தேவையில்லை. අවශ්‍ය නැහැ. தேவையா இருந்தால் අවශ්‍ය නම් வேதத்திலே எழுதியிருப்பார். බයිබලේ ලියලා තියෙයි. இல்ல பாஸ்டர், நான் சொப்பனத்துல போனேன் வானமண்டலத்துக்கு. නැහැ පාස්ටර්, මම සිහිනෙන් ගියා හස්තලයට. நான் வானமண்டலத்துக்கு போகும்போது මම හස්තලයට යනකොට ஒரு பக்கம் கருப்பா ஒரு குரூப்பும் එක இன்னொரு பக்கம் வெள்ளையா ஒரு குரூப்பும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. එක පැත්තකින් කළු පාට එක කණ්ඩායමකුත් අනිත් පැත්තෙන් සුදු පාට එක කණ්ඩායමකුත් යුද්ධ කරගෙන හිටියා. இதெல்லாம் பொய். මේවා බොරු. வானமண்டலத்திலே ஒரு யுத்தமும் கிடையாது. අහස්තලයේ කිසිම යුද්ධයක් නැහැ. அது ஏதோ மோசேயினுடைய சரீரத்தை பற்றி ரெண்டு பேருக்கு இடையிலே ஏதோ ஒரு தர்க்கம் வந்திருக்கிறது முன்பு. ඒ කියන්නේ කලින් ඇවිල්ලා මෝසෙස්ගේ ශරීරය ගැන මේ දෙන්නට ඇවිල්ලා මොකද්ද තර්කයක් ඇවිල්ලා තියෙනවා. அந்த நேரத்திலே ඒ අවස්ථාවේදී மீகாவேல் මිකාවෙල් இந்த சாத்தானை திட்டுவதற்கு தூஷணம் சொல்ல அவருக்கு வாய் வரவில்லையாம். මේ සාතන්ට ඇවිල්ලා බනින්ට ඇවිල්ලා මේ කටේ ඇවිල්ලා මේ කුණුහරුපාවෙ නැල්ලු. அதனால சொன்னாரா, ඒ මිනිසා කිව්වලු ஆண்டவரே உன்னை திட்டட்டும் சொல்லிட்டு போயிட்டாராம். දෙවියන් වහන්සේ මොකද බැනපුතෙන් කියලා ගියාලු. அப்ப என்னத்துக்கு தெரியுமா யூதா எழுதுகிறார்? එතකොට මේකට මොකක්ද දන්නද යුදා ලියන්නේ? மீகாவேல் பிரதான தூதன்,
මිකාኤල් ඇවිල්ලා අග්‍ර දේවදූතයා. அவன் திட்டக்கூடிய பிசாசையே திட்டவில்லை. ඒ කියන්නේ බඳින්න ඕන යකාටම ඒ දූතයා බැන්නේ නැහැ. ஆனால் நீங்கள் தேவதூதர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். නමුත් නුඹලා දේවදූතයෝ තියාගෙන වැඩ අරගෙන ඉන්නවා. கவனமாயிருங்கள் என்று. ප්‍රවේශමෙන් ඉන්න කියලා කියනවා. இதை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது. මේක තියාගෙන කියන්න හොඳ නැහැ. மீகாவேலே சாத்தான திட்டல தானே. ඒ කියන්නේ මිකාවෙල්ම සාතන්ට බැන්නේ නැහනේ. அப்ப நாங்க சபிக்கிறோம், நாங்க திட்டுறோம். ඒ නිසා අපි බනින්නේ අපි ශාප කරන්නේ. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ඔයාලට එකක් කියන්නද? சாத்தானை கட்டவும் යක්ෂයව බඳින්නත් பிசாசு துரத்தவும் යක්ෂයව එලවන්නටත් கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපිට ආධිපත්‍ය දීලා තිබෙනවා. புரியுதா? තේරුණාද? இது வேற ஒரு சர்ச்சில் சொல்லியிருந்தான்னா ஆமென்னு මෙන්න මේක கத்திருப்பாங்க. වෙන සභාවක කියලා තිබුණා ආමෙන් කියලා කෑ ගහයි. இதெல்லாம் சொப்பனக்காரங்க. මේ ඔක්කොමලම හීනකාරයෝ. நான் ஒன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். මම එක්කනේ දේශනා කරගෙන ඉන්නවා. இதெல்லாம் சொப்பனத்துல வானமண்டலத்துல போய் யுத்தம் பார்த்துக்கிட்டு இருக்குது. මේ කට්ටිය හීනෙන් මේ අහස්තලයට ගිහිල්ලා අවිල යුද්ධ බලාගෙන ඉන්නවා. மேட்ச் பார்க்குற மாதிரி. මැච් බලනවා වගේ හරියට. ஏதாவது நல்லது சொன்னா ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லி கையை මොකක් හරි தட்டி හොඳ දෙයක් කිව්වා නම් අවිල ආමෙන් හලෙලූයා කියලා අත්පුඩි පාරක් දීලා மீகாவேல் சாத்தானை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை என்பதை வைத்து ඒ කියන්නේ මිකාවෙල් ඇවිල්ලා සාතන්ට ඇවිල්ලා මේ කිසිම අශුද්ධ වචනකින් බැන්නේ නැහැ කියන එක තබාගෙන சில பேர் எங்களுக்கு சொல்லுவார்கள் සමහරක් අය අපිට කියනවා ஆகவே பிசாசை நீங்கள் திட்டக்கூடாது. ඒ නිසා යක්ෂයාට නුඹලාට බනින්න බෑ. அப்ப என்ன பிசாச கொஞ்சவா? ඒ නිසා යක්ෂයාව හුරතල් කරන්නද? பிசாசு வந்து பிடிச்சு ஆடும்போது යක්ෂයා ඇවිල්ලා නටනකොට වූ ගාලා නටනකොට ஐயோ சாத்தான் போங்களே, අනේ යකා යන්න நீங்க இவங்களுக்கு ரொம்ப கார்ச்சா கொடுக்குறீங்களே, මේ කට්ටියට බොහෝ වද දීගෙන ඉන්නවා. ஐயோ ப்ளீஸ் අනේ போங்களே. කරුණාකරලා යන්න. ஒரு முறை இந்த பனிய குண்டசாலையில ஒரு பேய் வந்துருச்சு ஒரு ஆளு. එක දවසක් ඇවිල්ලා මේ පල්ලෙහා කුණ්ඩසාලේ ඇවිල්ලා එක මේ යක්ෂයෙක් වැහිලා හිටියා. ஒரு ஆம்பளைக்கு ஒரு பிசாசு வந்துருச்சு. එක පිරිමි පුද්ගලයෙකුට ඇවිල්ලා යක්ෂයෙක් වැහිලා. அப்ப ஒரு பாஸ்டர் அந்த பிசாசு துரத்துறதுக்கு போறார். දැන් එක පාස්ටර් කෙනෙක් ඇවිල්ලා මේ යකා එලවන්න යනවා. அந்த பிசாசை துரத்த போன பாஸ்டர் நமக்கு நம்மட கூட்டாளி பாஸ்டர் பிரான்சிஸ். දැන් අපි යකා එලවන්න යන පාස්ටර් අපි ඒ පාස්ටර්ගේ යහළුවෙක් ඇවිල්ලා පාස්ටර් ෆ්‍රැන්සිස්. அவர் போகும்போது ඔහු යනකොට இன்னொரு பாஸ்டர் சொல்லிக்காரு நானும் வரேன். තවත් එක පාස්ටර් කෙනෙක් කිව්වා මමත් එන්නම් කියලා. அவருடைய பேரை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ඔහුගේ නම මං කියන්නේ නැහැ. சரியா? இப்ப பாஸ்டர் பிரான்சிஸ் மத்த பாஸ்டரை கூட்டிட்டு போகும்போது දැන් පාස්ටර් ෆ්‍රැන්සිස් ඇවිල්ලා අනිත් පාස්ටර්ව තන ගහගෙන යනකොට அந்த பிசாசு பிடிச்சவன் சொன்னான் நான் வீட்ல இருந்துகிட்டு ඒ යක්ෂයා වැහුණ එක්කනා ගෙදර ඉඳලා කිව්වලු வாரானுங்க ரெண்டு பேர் දෙන්නෙක් එනවා என்னைய விரட்ட வாரானுங்க. මාව එලවන්න එනවා பாரு நான் என்ன பண்றேன். බලපන් මම මොනවද කරන්න කියලා. கொஞ்ச நேரத்துல பாஸ்டர் பிரான்சிஸும் அந்த மத்த பாஸ்டரும் வந்துட்டாங்களாம். ටික වෙලාවකින් ඒ පාස්ටර් අනිත් ඒ පාස්ටර් ෆ්‍රැන්සිස් අනිත් පාස්ටර් ආවා. பாஸ்டர் பிரான்சிஸ் சொன்னாராம் போ பிசாசேன். පාස්ටර් ෆ්‍රැන්සිස් කිව්වලු ඵලයන් යකා කියලා. இந்த மத்த பாஸ்டரும் சொன்னாராம் ஆமா போ பிசாசே. මේ අනිත් පාස්ටර් කිව්වලු ඔව් ඵලයන් යකා කියලා කිව්වා. டக்குனு பிசாசு அந்த மத்த பாஸ்டரை பார்த்து එකපාරට கேட்டுச்சா? අනිත් පාස්ටර් ඵලයන් යකා කිව්වලු. இவர் போ சொல்றாரு சரி. මෙයා යන්න කියනවා හරි. நீ யார் என்னைய போ சொல்றது? උඹ කවුද මාව එලවන්න? இன்னைக்கு காலையில நீ என்ன பண்ணன்னு நான் சொல்லட்டான்னு අද උදේ கேட்டான். උඹ මොනවද කරේ කියලා මං කියන්නද කියලා අහුවලු. இன்ன வரைக்கும் தெரியல அவர் என்ன பண்ணாருன்னு. තව වෙනකන් දන්නේ නැහැ ඔහු මොනවද කරේ කියලා. அந்த ஆள் பயந்து கண் பின் கதவை திறந்து வெளியே பாஞ்சதான். ඒ කියන්නේ ඔහු බය වෙලා ඇවිල්ලා පිටිපස්සේ දොර අරගෙන ඇවිල්ලා පැනලා ගියාලු. அங்க இருந்துச்சா එහෙ තිබුණලු. தென்னம் பராலையெல்லாம் அப்படி சீவாம අර வச்சிருக்காங்க. පොල් පරාල එහෙම ඔක්කොම අර රහින් නැතුව එහෙම තිබිලා තියෙනවා. அது மேல இந்த ஆள் விழுந்து இதெல்லாம் உடம்பெல்லாம் குத்தி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு ඒ போனாங்க. කියන්නේ ඒක උඩට වැටිලා මෙයාගේ ඔක්කොගේම ඇඟ හැමතැනම මේ වැනිලා මෙයාව හොස්පිටල් එකට අරන් ගියා. அப்ப பாஸ்டர் பிரான்சிஸ் சொன்னாரா ඒතකොට පාස්ටර් ෆ්‍රැන්සිස් කිව්වලු இந்த ஆளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க, මේ පුද්ගලයාව සභාවට ගහන් එන්න. அங்க வச்சு விரட்டுவோம் அப்படின்னு. එහෙ තියලා එලවමු කියලා කිව්වලු. அப்புறம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ඊට පස්සේ සභාවට අරන් ආවලු. அங்க இன்னொரு பெரிய பாஸ்டர். දැන් ඒ සභාව ඇවිල්ලා තවත් ලොකු පාස්ටර් කෙනෙක්. அவர் ஒரு மலையாள பாஸ்டர். ඔහු ඇවිල්ලා මලයාල පාස්ටර් කෙනෙක්. அவருக்கு தமிழ் அவ்வளவா வராது. ඔහුට දෙමළ එච්චරින් එන්නේ නැහැ. இது தமிழ் பிசாசு தானே, මේ දෙමළ යකෙක් නේ. இங்கிலீஷ்ல பேச இயலாது தானே. ඉංග්‍රීසියෙන් කතා කරන්න බෑනේ. இவனை சர்ச்சுக்கு கொண்டு வந்த உடனே නිසා ඔහු සභාවට අරන් ආපු ගමන් இவன் பாஞ்சு ஃபேன்ல ஏறி உட்கார்ந்துட்டானா. ඔහු පැනලා මේ ෆෑන් එකේ ඉඳගත්තලු. அப்ப இந்த பெரிய பாஸ்டர் சொல்றாராம், එතකොට මේ ලොකු පාස්ටර් කියනවලු சாத்தான் விழுந்துராதீங்க, மெதுவா இறங்கி வாங்க. යකා මේ බලාගෙන වැටෙන්න එපා පරිස්සමෙන් බහලා එන්න. விளங்குதா? அப்ப பிசாசை இப்படியா கொஞ்சிருது? එතකොට යකාව මෙහෙමද හුරතල් කරන්නේ? சாத்தான் சாத்தான் සාතන් நாங்க உங்களை திட்ட இயலாது, අපිට ඔබට බයින්න බෑ. கர்த்தரே திட்டட்டும், ස්වාමින් වහන්සේම බැනපු දෙන් நீங்க போயிருங்க. ඔබ යන්න. அப்ப சாத்தான் என்ன சொல்லும்? එතකොට යකා මොනවද කියන්නේ? எனக்கு கோழி இறைச்சி தா போறேன். මට කුකුළු මස් දීපන්. கொண்டா கோழி ஒண்ணு கொண்டா போறேங்குது கோழி கொடுத்தா. අරන් කුකුලේ දුන්නනේ යනවා කියලා කියනවා. சாராயம் தா அப்பதான் போறேன். මට අරක්කු දීපන් මම යන්නම්. இங்க பாருங்க, மீகாவே
மிகாவேல் திட்டவில்லை, அது அவர் பிரச்சனை. ඒ කියන්නේ මිකාවෙල් ඇවිල්ලා බැන්නේ නෑ ඇවිල්ලා ඒක ඔහුගේ ප්‍රශ්නයක්. அதை வைத்துக்கொண்டு நாம் பிசாசுக்கு திட்ட முடியாது என்ற ஒரு கள்ள உபதேசத்தை பேசக்கூடாது. ඒක තියාගෙන අපි අකාට බනින්න බෑ කියලා ඇවිල්ලා මේ ව්‍යාජ මේ මූලධර්ම ගෙනල්ලා තියන්න හොඳ නැහැ. திட்ட வேண்டியவனை திட்டத்தான் வேண்டும். බනින්න ඕන පුද්ගලයාට බනින්න තමයි අවශ්‍ය. பிசாசை சபிப்பதற்கு, යකාව ශාප කරන්නත්, அவனை கட்டுவதற்கு, ඌව බඳින්නත්, அவனை துரத்துவதற்கு ඌව එලවන්නත් நமக்கு சகல அதிகாரத்தையும் இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார். අපිට සියලුම ආධිපත්‍යයම යේසුස් වහන්සේ දීලා තියෙනවා. இதுல ஏன் யூதா எழுதுகிறார் என்றால், ඇයි මේ දේ යුදාස් ලියන්නේ? சாத்தான் பிசாசையே திட்டுறதுக்கு துணியலையா. ඒ කියන්නේ මේ සාතන් යක්ෂ சாத்தான் யக்ஷயாட்ட பணிண்டම மே எடுத்தர உன்னல்லு. ஆனால் சில ஊழியக்காரர்கள் தேவதூதர்களையே திட்டுவார்கள். නමුත් සමහරක් සේවකයන් දේවදූතයන්ට බයිනවා. ஏன் என்னுடைய வீட்டை நீ பாதுகாத்துக் கொள்ளவில்லை? ආයි මගේ නිවස උඹ බලාගත්තේ නැත්තේ? எங்கே என்னுடைய பிள்ளையை பாதுகாக்கும் தூதன்? කොහොම මගේ ළමයාව බලා ගන්නව දූතයා? என்ற தெய்வமே. මගේ දෙයියනේ. விளங்குதா? கவனமா இருக்கணும். ප්‍රවේශම් විය යුතුයි. அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? එතකොට මොවුන් මොනවද කරන්නේ? இந்த மகத்துவங்களை தூஷிக்கிறதை பற்றி பேசிவிட்டு யூதா இதை எழுதுகிறார். ඒ අධිපතිකම් ඇවිල්ලා නිඳා කරන එක ගැන කතා කරලා ඇවිල්ලා යුදාස් මේ දේ ලියනවා. சரி, இப்போ மூன்றாவதாக 10ஆம் வசனத்தை பார்ப்போம். දැන් අපි 3 වෙනුව ඇවිල්ලා 10 වෙනි පදේ බලමු. இப்போ இந்த கள்ள உபதேசகர்கள் என்ன செய்கிறார்கள்? දැන් මේ ව්‍යාජ ගුරුවරුන් මොනවද කරන්නේ? கொஞ்சம் இருங்க. இப்போ அந்த மீகாவேல் பிசாசு மோசேட சரீரம் வசனம் புரிஞ்சுதா? දැන් මේ மோசෙස් මිකාවෙල් මේ වචනේ ඔයාලට තේරෙනවද? மோசேட சரீரத்தை பத்தி நமக்கு தேவையே இல்லை. මෝසෙස්ගේ ශරීරය ගැන අපිට අවශ්‍යම නැහැ. பிசாசின் மீகாவேலின் அந்த தர்க்கத்தை பற்றி நமக்கு தேவையே இல்லை. යක්ෂයාගේ මිකාවෙල්ගේ තර්කය ගැන අපිට අවශ්‍යම නැහැ. இந்த வான மண்டல யுத்தம் இதெல்லாம் ஒன்றும் මේ கிடையாது. අහස් තලයේ තිබෙනා යුද්ධ මේවා කිසි දෙයක් නැහැ. சரியா? හරිද? இப்ப புரியுதா? දැන් තේරුණාද? சரி, அடுத்தது 10வது வசனம். දැන් 10 වෙනි පදේ. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இதுல 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறார் யூதா. මේන් කාරණා 3ක් කියලා තියෙනවා යුදාස්. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ඒ කියන්නේ ඔවුන්ට නොදන්නා දේවල් වලට බයිනවලු. இந்த கள்ள உபதேசகர்கள் என்ன செய்கிறார்கள்? මේ ව්‍යාජ ගුරුවරු මොනවද කරන්නේ? தங்களுக்கு தெரியாத ஆவிக்குரியவைகளை பற்றி பேசி තමන්ට නොදන්නා වූ ආත්මික දේවල් ගැන කතා කරලා தூஷிக்கிறார்கள். ඒවට බනිනවා නිඳා இப்போ කරනවා. என்னுடைய வீடு இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு இருக்குதே என்னுடைய வீடு. දැන් මගේ නිවස තියෙනවා එහා පැත්තේ. என்னுடைய வீட்ல என்ன இருக்கு? මගේ නිවසේ මොනවද තියෙන්නේ? என்னுடைய வீட்ல எத்தனை ரூம் இருக்கு? මගේ නිවසේ කොච්චර කාමර තියෙනවද? எத்தனை டாய்லெட் இருக்குது? මගේ නිවසේ කොච්චර ඇවිල්ලා වැසිකිලි තිබෙනවද? இதெல்லாம் தெரியாமல் මේවා නොදැනගෙන கொழும்பில இருக்கிற யாராவது කොළඹ ඉන්න කවුරු හරි பாஸ்டர் சுரேஷனுடைய வீட்டிலே ஒரு 2 படுக்கை அறை இருக்கிறது. ඒ කියන්නේ පාස සුරේෂ්ගේ නිවසේ ඇවිල්ලා එක කාමර දෙකක් තිබෙනවා. நிதன காமர திகா තියෙනවා. ஒரு சின்ன குஷினி இருக்கிறது. පොඩි කුස්සියක් තියෙනවා. ஒரு வாளி கக்கூஸ் இருக்குது. එක මේ වැසිකිලියක් තිබෙනවා. බාල්දි කකුසියක් තියෙනවා. பால்தி கக்கூசியா. அப்படித்தான் பாச சுரேஷ் வாழுகிறார் என்று சொன்னார். அது என்னை தூஷிக்கிற தூஷிப்பா இல்லையா? එහෙම කියලා එහෙම තමයි පාස සුරේෂ් ජීවත් වෙන්න කියලා කිව්වනේ ඒක මට නින්දාවක් නොවේද? அல்லது එහෙම නැතිනම් பாஸ்டர் சுரேஷனுடைய வீட்டிலே 20 ரூம் அறைகள் இருக்கின்றன. පාස සුරේෂ්ගේ මේ ගෙදර ඇවිල්ලා කාමර 20ක් තියෙනවා. எல்லா ரூமுக்கும் LED டிவி போட்டு வச்சிருக்கு. සෑම කාමරයකටම ඇවිල්ලා LED රූපවාහිනී තිබෙනවා. 20 ரூமுக்கும் 20 டாய்லெட் இருக்குது. කාමර 20ටම ඇවිල්ලා වැසිකිලි 20ක් තිබෙනවා. டாய்லெட் உள்ளுக்கெல்லாம் கேமரா போட்டு வச்சு பார்க்கறாங்க. වැසිකිලි හැම එකකම ඇවිල්ලා කැමරා දාලා බලනවා. இப்படி பேசினா அதுவும் தூஷிக்கிறதா இல்லையா? එහෙම කතා කරලා ඒකත් නින්දා කරනව නොවේද? அதாவது එනම් என்னுடைய வீடு என்றது ஒன்று தானே. මගේ නිවස කියලා කියන්නේ එකයිනේ. அந்த வீட்டை பற்றி தெரியாமல் ඒ නිවස ගැන දන්නේ නැතුව குறைவாக பேசினாலும் தூஷிப்பு தான். අඩුව කතා කරත් නින්දාවක්, கூடுதலாக பேசினாலும் தூஷிப்பு தான். වැඩිපුර කතාවත් නින්දාවක්. தெரியாததை பற்றி பேசாதே. නොදන්නා දේ ගැන කතා නොකළ යුතුයි. வந்து பார்த்து விட்டு பேசு. சரியா? ඇවිල්ලා බලලා කතා කරන්න. இன்றைக்கு இந்த கள்ள உபதேசகர்கள் என்னத்தை பேசுகிறார்கள் தெரியுமா? මේ ව්‍යාජ ගුරුවරුන් අද මොනවද දන්නවද කරන්නේ? தெரியாதவைகளை பேசுகிறார்கள். නොදන්නා දේවල් ගැන කතා කරනවා. பரலோகத்துக்கு போனேன், ස්වර්ගයට ගියා. அங்கே மேசை இருக்கிறது. ඒ මේසයක් තියෙනවා. அந்த மேசையில வீடியோ கேசட் இருக்கிறது. ඒ මේසෙ ඇවිල්ලා වීඩියෝ කැසට් තියෙනවා. இப்ப இது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? මේක දෙවියන් වහන්සේට කොහොමද තියෙන්නේ? பரலோகத்தின் மகிமை என்னவென்று ஆண்டவருக்கு தான் தெரியும். ස්වර්ගයේ මහිමය කොහොමද කියලා දෙවියන් වහන්සේට තමයි දන්නේ. ஆகவே தங்களுக்கு தெரியாததை குறைத்தோ கூட்டியோ பேசும்போது அது தூஷிப்பதா இல்லையா? ඒක තමන්ට නොදන්න දේ ගැන ඇවිල්ලා වැඩිපුරත් අඩුවෙමුත් කතා කරන එක ඒක නින්දා කිරීමක් නොවේද? தேவ தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? දේව දූතයන් කොයි වගේ අයද කියලා ඔබලාට දන්නවද? எனக்கு தெரியாது. මට දන්නේ. உங்களுக்கு தெரியுமா இருந்தால் ඔබට දන්නව නම් நீங்கள் பொய்யர்.
ඔබලා බොරුකාරයන්. நீங்கள் கள்ளர். ඔබලා හොරු. ஏனென்றால் தேவ தூதர்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. ඇයි කිව්ව දූතයන් ගැන විග්‍රහ කරන්න දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ නැහැ. இல்ல பாஸ்டர், නෑ පාස්ටර්. நான் கண்டேன். මම දැක්කා. எப்படி இருந்துச்சு? කොහොමද තිබ්බේ? வெள்ளையா இருந்துச்சு. සුදු පාටට තිබ්බා. வேற වෙන நிறைய பெரிய ரெக்கை ரெண்டு இருந்துச்சு. ලොකු තටු දෙකක් තිබ්බා. இந்த ரெக்கைகள் இருக்கிறதாக வேதத்திலே சொல்லுவது මේ තටු තියෙනවා කියලා බයිබලයේ කියන්නේ அன்று இந்த வசனத்தை கேட்டவர்களுக்கு එදා ඒ වචනේ අහපු අයට இந்த வானத்திலிருந்து வருகிறதை அடையாளப்படுத்தி காட்ட. මේ අහසෙන් පැමිණෙනවනේ ඒ සලකුණක් ලෙස ප්‍රකාශ කරන්න. நம்மளுக்கு நினைக்கிறது உண்மையாவே ரெக்கை அடிச்சுக்கிட்டு தான் தேவ தூதர் வருது. අපේ අය හිතන වෙලේ ඇත්තට මේ තටු ගහගෙන තමයි දූතයෝ එන්නේ කියලා. விளங்க, தேவ தூதர்களை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. දූතයන් ගැන අපිට දන්නේ නැහැ. பரலோகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ස්වර්ගය ගැන අපිට දන්නේ නැහැ. பாதாளத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. පාතාලය ගැන අපිට දන්නේ නැහැ. இதெல்லாம் இருக்கிறது என்று தெரியும். මේවා තියෙනවා කියලා දන්නවා. அதை விட வேறொன்றும் தெரியாது. ඊට වැඩි කිසිම දෙයක් දන්නේ නැහැ. ஆகவே தெரியாதவைகளை பற்றி பேசினால் என்ன நடக்கும்? ඒ නිසා නොදන්න දේවල් ගැන කතා කරන්න මොනවද සිද්ධ වෙන්නේ? ஒன்று உண்மையாய் இருப்பதை விட குறைவாய் பேசுகிறதா இருக்கும். එකක් ඇවිල්ලා සමහරක් හොඳට තියෙන දේවල් ගැන අඩුපාඩු කතා කරනවා වෙන්න පුළුවන්. இல்லாவிட்டால் உண்மையாய் இருக்கிறதை பற்றி கூடுதலாய் பொய்யாய் பேசுகிறதா නැත්තම් இருக்கும். සත්‍යතාවයෙන් තියෙන දේ පිළිබඳව ඇවිල්ලා වැඩිපුර ටිකක් දාලා කතා කරනවා இந்த වෙන්න පුළුවන්. ரெண்டுமே பிழைதான். මේ කාරණා දෙකම වැරදි. பாஸ்டர் சுரேஷனுடைய முகத்தில் පාස සුරේෂ්ගේ මුහුණේ ரெண்டு மூக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் அது தூஷிப்பு தான். නහයවත් දෙකක් තියෙනවා කියන එකත් නින්දාවක් තමයි. ஒரு கண் இருக்கிறது என்று சொன்னாலும் அது தூஷிப்பு தான். එක ඇහක් තියෙනවා කියන එකත් නින්දාවක් තමයි. விளங்குதா? තේරුණා නේද? அதாவது இருக்கிற ஒரு டொம்பா மூக்கோட சேர்த்து இன்னொரு மூக்கு இருக்குன்னு கூட்டுனாலும் சரியில்லை. ඒ කියන්නේ තියෙන නහයත් එක්ක ඇවිල්ලා තවත් එක නහයක් තියෙනවා කියලා වැඩි කරොත් හරියන්නේ නැහැ. இருக்கிற ரெண்டு கண்ணுல ஒண்ண குறைச்சாலும் சரியில்லை. ඒ කියන්නේ තියෙන ඔය S2කින් ඇවිල්ලා එක ඇහක් අඩු කරත් හරියන්නේ නැහැ. இந்த சொப்பனக்கார சனியன்கள் என்ன செய்கிறார்கள்? මේ හීනකාර හෙනවුර මොනවද දන්නවද කරන්නේ? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புரியுதா இப்ப? මවුන්ට නොදන්න දේවල් ගැන ඔවුන් නින්දා කරනවා. விளங்குதா? තේරුණාද? ஆகவே இந்த பரலோகத்தை பற்றி, நரகத்தை பற்றி, பாதாளத்தை பற்றி, பரதீசை பற்றி, கூடுதலாக தேவ தூதர்களை பற்றி பேசுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாய் ඒ නිසා මේ ස්වර්ගය ගැන පාතාලය ගැන නරකාදිය ගැන වැඩිපුර දේවදූතයන් ගැන කතා කරන අය ගැන ප්‍රවේශමෙන් ඉන්න. இவர்களுக்கு என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? මොවුන්ට මොනවද දන්නවද කියලා තියෙන්නේ? இப்போ நான் யூதா விளக்குகிறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடு கோபித்துக் கொள்ள வேண்டாம். දැන් මේ මම යුදාස් එලිදරව් කරන දේ ගැන මම විග්‍රහ කරන්න මගෙත් එක්ක තරහ වෙන්න இந்த එපා. மிருகங்களை போல என்று சொல்லியிருக்கிறார் தெரியுமா? මේ මුර්ගයන් වගේ කියලා කියනවා නේද හරියට? இது என்ன தெரியுமா? මේ තිරිසන් සතුන් වගේ කියන්නේ මොනවද දන්නවද? நாய் அல்லது சிங்கம் அல்லது ஏதாவது மிருகங்களிலே දැන් මේ බල්ලා නැත්තම් මේ සිංහයා මේ යම් කිසි මේ මුර්ගයන්ගෙන් பெண் மிருகம் ஒரு சீசனுக்கு வந்தவுடன் මේ කාන්තා මේ පාර්ශවයේ එක கேனு சத்து ஹீட் එකට ආවහම ஆம்பள மிருகங்களுக்கு இருக்க இயலாது. පිරිමි සත්තුන්ට ඇවිල්ලා ඉන්න බෑ. விளங்குதா? இப்ப ஊர்ல ஒரு பொம்பளை நாய் ஹீட் ஆயிருச்சுன்னு வைங்களேன். දැන් මේ ගමේ ඇවිල්ලා එක මේ ගැහණු බල්ලෙක් හීට් වුණා කියලා කියමුකෝ. அது ஹீட் ஆகிறது எப்படி தெரியும்னா அந்த பின்பக்கத்துல ரத்தமா எல்லாம் இருக்கும். ඒ කියන්නේ මේ හීට් වෙනවා කියලා කියනවා පිටිපස්සෙන් ඇවිල්ලා රතු පාටට දියේ. இதெல்லாம் கண்டில்லன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க பரலோகத்துல தான் வந்திருக்கீங்க. මේක දැක්කලා නැහැ කියලා කියන්න එපා. ඔබලා ස්වර්ගයෙන් ඇවිල්ලා ඉන්නේ. அப்படி ஒரு பொம்பளை நாய்க்கு ஹீட் ஆகின உடனே දැන් මේ කාන්තාව ඔය ගැහණු බල්ලෙකුට ඇවිල්ලා ඔය වගේ හීට් වුණාම சும்மா படுத்திருக்கிற ஆம்பளை நாயோட மூக்குக்கு அந்த ஹீட் வரும். නිකන් මේ නිදාගෙන ඉන්න අර මේ පිරිමි බල්ලට ඇවිල්ලා හීට් එක එනවා නහයට. காதை நல்லா இதாகிட்டு කන් දෙක හොඳට කෙලින් කරගෙන மோந்து மோந்து பார்த்துக்கிட்டு அந்த ஏரியாவை நோக்கி போனா அங்க ஏற்கனவே 5-6 நாய் வந்திருக்கும். ඉව කරගෙන එහෙම ගියා නම් ඇවිල්ලා ඒ පැත්තටම ඇවිල්ලා බල්ලෝ 5-6 දෙනෙක් ඇවිල්ලා இல்ல ඉන්නවා. உண்மையா சொல்றேன் நான். මේක ඇත්ත කියන්නේ. அந்த ஒரு பொம்பளை நாய்க்கு එක ගැහණු බල්ලෙකුට 7-8 ஆம்பளை நாய் போட்டி போடும். ඒ කියන්නේ 7-8 දෙනෙක් බල්ලෝ ඇවිල්ලා තරඟ කරනවා. அடே நான் ஒரு அல்சேஷன். අඩේ මම මේක ඇල්සේෂන්. அது ஒரு பரநாய். ඒ පර බැල්ලියක්. அந்த உணர்வே வராது. ඒ කියන්නේ හැංගීමම එන්නේ නැහැ. அடே எனக்கு போட்டியா இன்னும் சில நாய்கள் ඒ வந்திருக்கு. මට තරඟට ඇවිල්ලා තවත් බල්ලෝ ඇවිල්ලා ඉන්නවා. அதெல்லாம் உணர்வு வராது. ඒ හැංගීම් වෙන්නේ அந்த නැහැ. நேரத்துல இறைச்சி முள்ள காட்டினா கூட ඒ වෙලාවේ ඇවිල්ලා මස් කට්ට පෙන්නනවා. எனக்கு இறைச்சி தேவையில்லை. මට මස් අවශ්‍ය නැහැ. எனக்கு ஊன் உறக்கம் உணவு ஒன்றும் தேவையில்லை. මට කෑම බීම මේ කිසි දෙයක් අවශ්‍ය නැහැ. எனக்கு அந்த பெண் நாய் தான் வேண்டும். මට අර බැල්ලි තමයි අවශ්‍ය. விளங்குதா? விளங்குதா? තේරුණාද? இது அந்த இதுக்கு தான் மிருகத்தனம்ங்கிறது. මේකට තමයි ඇවිල්ලා කියලා කියන්නේ තිරිසංකම කියලා. யூதா சொல்லுகிறார் යුදාස් කියනවා இந்த கள்ள உபதேசகர்கள் இந்த மாதிரியா මේ ව්‍යාජ ගුරුවරු ඇවිල්ලා හරියට මේ වගේලු. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது பரிசுத்தவான்கள் தானே. ඔබලා බයිබලයේ කියනකොට සුද්ධවන්තයෝනේ. அவர்கள் மிருகத்தை போல அப்படின்னு வாசிக்கிட்டு ඒ பாட்டுக்கு කියන්නේ ඔබලා போயிடுறாங்க. ඔවුන් ඇවිල්ලා තිරිසන්නු නැත්තම් මුර්ගයන් වගේ කියන එක පාඩුවේ කියවගෙන යනවා. யூதா இதத்தான் சொல்றார். නමුත් යුදාස් මේක තමයි කියන්නේ. அதாவது வெறி வந்த உடனே එහෙනම් අර මේ ඒ කියන්නේ වෙරි ආපු ගම அந்த நேரத்துல அந்த வீட்டு உரிமையாளர் கூப்பிட்டா, ஏய் இங்க வா சிம்பா வா உள்ளுக்கு
ரிங்கோ வா உள்ளுக்கு. එතකොට අර ගෙදර ඉන්න ස්වාමියාම ඇවිල්ලා අර බල්ලට කෑ ගන්නවා රින්ගවා සිම්බවා කියලා කතා කරනවා. ஆஹா, කිසිම දෙයකට හුම්කම් දෙන්නේ නැහැ. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் பொட்ட நாய்தானே அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. මගේ நாக்க සිතුවිලි මගේ හැම දෙයක් මේ බැල්ලි උදෙසානේ කියලා යනවා. அது போல ඒ වගේ இந்த கள்ள உபதேசகர்கள் මේ ව්‍යාජ ගුරුවරු இவர்களுக்கு ஒரு வெறி வந்தவுடன் මවුන්ට් එක වෙරි ஓ කාපුවා. நான் பரலோகத்துக்கு போனேன், මම ස්වර්ගයට ගියා. ஓ நான் நரகத்துக்கு ඕ போனேன், මම නරකාදියට ගියා. ஓ நான் தேவதூதனை ඕ මම கண்டேன் දේවදූතයෙක් දැක්කා அப்படின்னு வெறி நாய் மாதிரி அலைவானுங்க. කියලා ගාලා මේ වෙරි බල්ලෝ වගේ ඉන්නවා. அப்ப நம்ம யாராவது போய் එතකොට අපි කවුරු හරි யோ ගිහිල්ලා நீ சொல்றது பைபிள்ல இருக்கா? මේ ඔබ කියන දේ ඇවිල්ලා බයිබලේ තියෙනවද? அதெல்லாம் தேவையில்லை. ඒව අවශ්‍ය නැහැ. ஏய், நீ சொல்றது கள்ள உபதேசமா இருக்கா? ඔබ කියන එක ඇවිල්ලා ව්‍යාජ දේවල්. නෑ නෑ නෑ. நல்லா கேட்டுக்கிறங்க. හොඳට අහගන්න. இந்த 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 ஹீட் பொட்ட நாய் பின்னால போற ஆம்பளை நாய்களை போயிட்டு நீங்க சீண்டுனா මේ පර බැල්ලියෝ පිටිපස්සේ යන මේ බල්ලෝ ගාවට ගිහලා ඔබ රින්ගවුවා නම් එහෙම බල්ලා මොනවද කරන්නේ? அது போல இந்த கள்ள உபதேசகர்களுக்கு ஹீட் வந்த உடனே ඒ වගේම මේ ව්‍යාජ ගුරුවරුන්ට හිට් එක ආපු ගමන් அவனுடைய உபதேசத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது ඔවුන්ගේ උපදේශය කතා කරගෙන ඉන්නකොට நீங்கள் போய் பைபிளை பற்றி பேசி ඔබ ගිහලා බයිබලය ගැන කතා කරලා ஏய், நீ கள்ள உபதேசம் பண்றடானா ඔබ ව්‍යාජ ඉගැන්වීම උගන්වනවා. இப்ப விளங்குதா? ඔබට තේරුණාද? இதுதான் யூதா சொல்லுகிறார். මේක තමයි යුදස් කියන්නේ. மிருகத்தனமானவர்கள் கள்ள உபதேசம். තිරිසන්නු වගේ මේ ව්‍යාජ ගුරුවරු. ஆண்டவர் சொல்றதையும் கேட்க மாட்டான், දෙවියන් වහන්සේ කියන දේ අහන්නෙත් නැහැ. பைபிள் சொல்றதையும் கேட்க மாட்டான். බයිබලයේ කියන දේ අහන්නෙත් නැහැ. உண்மையான இயேசுவானவர் வந்து நின்றாலும் අවංක වූ යේසුස් වහන්සේ පැමිණියත් அதனால இயேசு ගාගෙන வரமாட்டான். ඉන්නවා. ඒ නිසා යේසුස් වහන්සේ එන්නේ නැහැ. இயேசு வரமாட்டான். அதனால் தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களையே கெடுத்துக் கொள்கிறார். ඒ නිසා Tamanට දන්න දේවල් නිසා ඇවිල්ලා තමන්ම නැති කරගන්නවා. அதாவது தங்களுக்கு தெரிஞ்சதுனாலேயே வீணா போறாங்க. ඒ කියන්නේ Tamanට දන්න දේවලින් වලින්ම තමව විනාශ කරගන්නවා. அதாவது தங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். Tamanට දන්නේ මේ පමණයි. கள்ள உபதேசகர்களுக்கு வார்த்தை உண்மையாக ஒழுங்காக தெரியாது. ව්‍යාජ ගුරුවරුන්ට ඇවිල්ලා වචනේ අවංකවම හරියාකාරව දන්නේ නැහැ. வேதத்திலே தங்களுக்கு தேவையான வசனங்களை மாத்திரம் பொறுக்கி எடுத்து வைத்துக் கொள்வார். බයිබලෙන් ඇවිල්ලා Tamanට අවශ්‍ය බයිබල් පද පමණක් ලබාගෙන තබා ගන්නවා. அவனுக்கு கிரீக் தெரியாது, ஹீப்ரு தெரியாது. ඔවුන්ට ග්‍රීක් දන්නේ නැහැ, හීබ්‍රු දන්නේ නැහැ. அவன் கள்ள உபதேசகர்களுக்கு போய் ஏய் உண்மையான கிரீக்ல இப்படி சொல்லியிருக்கிறா, உண்மையான எபிரேய மொழியில் இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னா ව්‍යාජ ගුරුවරුන් ගාවට ගිහලා ඇත්ත හීබ්‍රු වලින් මෙහෙම කියලා තිනවා, ග්‍රීක් වලින් මෙහෙම කියලා තිනවා කියලා කිව්වනම් உன் கிரீக்கையும் ஹெப்ரேயும் கொண்டு போ, මේ ග්‍රීකුයි හෙබ්‍රේවුයි අරන් ඵලයන්. எனக்கு ஆண்டவர் அந்நிய பாஷையிலே මට பேசுகிறார். දෙවියන් වහන්සේ අන්නේ භාෂාවෙන් කතා කරනවා. அவனுக்கு அந்நிய பாஷை தெரியும்ல, ඔහුට අන්නේ භාෂාව දන්නවනේ. அதை வச்சே நாசமா போயிடும். ඒක තියාගෙනම විනාශ වෙලා යනවා. விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද බලන්න? ஆகவே தங்களுக்கு தெரிந்த அந்த குறுகிய கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு ඒ නිසා අර Tamanට දන්නව අර සුළු දේ තබාගෙන அவர்கள் வீணாய் ඔවුන් போகிறார்கள். විනාශ වෙලා යනවා. சரி, நான்காவது காரியமாக 11வது வசனத்தை வாசிப்போம். හතරවෙනි කාරණේ ලෙස ඇවිල්ලා අපි 11 වෙනි පදය බලමු. இந்த கள்ள உபதேசகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று 3 வேத உதாரணங்களை யூதா காட்டுகிறார். මේ ව්‍යාජ ගුරුවරු ඇවිල්ලා කෙබඳු අයද පිළිබඳව ඇවිල්ලා යුදස් ඇවිල්ලා උදාහරණ තුනක් පෙන්눔 කරනවා. வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். ඔවුන්ට දුක් වේ. මක්නිසද ඔහු කායින්ගේ මාර්ගයේ ගමන් කර කුලී පිණිස බාලාම්ගේ මුලාවේ වේගෙන් දිව ගොස් කෝරාගේ විරුද්ධ කතාවේ විනාශ වූෝය. இந்த கள்ள உபதேசகர்கள் 3 பேருக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். මේ ව්‍යාජ ගුරුවරුන් ඇවිල්ලා කාරණා තුනකට ඇවිල්ලා සමාන කරනවා. காயினின் வழி. කායින්ගේ මාර්ග. நான் காயினை பற்றியும் ஆபேலை பற்றியும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். මං කායින් ගැනත් ඇවිල්ලා ආබේල් ගැනත් දේශනා කරලා තියෙනවා. நான் சபையிலேயும் செய்திருக்கிறேன், මං සභාවෙත් කරලා තියෙනවා. வீடியோவிலேயும் செய்திருக்கிறேன். ඒ වගේම වීඩියෝ තැටිවලත් තිබෙනවා ඒ පිළිබඳව. காயின் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை கொடுக்கவில்லை. කායින් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු පඳුරු රැගෙන ආවේ නැහැ. அதனால் ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඔහුගේ පඳුරු ඇවිල්ලා ලබා ගත්තේ නැහැ. ஆபேல் நல்லவனோ கெட்டவனோ ආබේල් හොඳ පුද්ගලයෙක්ද නරක පුද්ගලයෙක්ද? அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் கொண்டு விட்டார். ඔහුගේ පඳුරු දෙවියන් වහන්සේ පිළිගත්තා. கடைசியில் என்ன நடந்தது? නමුත් අවසානයේ කුමක්ද සිද්ධ වුයේ? காயின் தன் சகோதரனை அடித்த அடியிலே சகோதரன் செத்து விட்டான். කායින් තමන්ගේ සහෝදරයාට ගහපු ගැහිල්ලෙන් ඇවිල්ලා ඔහු මැරුණා. இப்போ இந்த கள்ள உபதேசகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? දැන් මේ ව්‍යාජ ගුරුවරු කෙබඳු අයද දන්නවද? தங்களுடைய திருப்திக்காகத்தான் வேலை செய்வார்களே ஒழிய තමාගේ තෘප්තිය උදෙසා ඇවිල්ලා වැඩ කරනවා හැරෙන්න அடே என்னுடைய உபதேசத்தை கேட்கிற மக்கள் வீணாய் போவார்களே என்ற ஒரு கவலை கிடையாது. අනේ මගේ උපදේශන අහන්නා වූ මනුෂ්‍යයන් ඇවිල්ලා විනාශ වෙනවා යනවා කියලා කිසිම දුකක් නැහැ. என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவன் பரலோகத்தை பற்றி, தேவதூதர்களை பற்றி, நரகத்தை பற்றி, வசனத்தை பற்றி எல்லாம்
பிழை பிழையாய் அறிந்து கொண்டு வீணாய் போவார்களே என்ற கவலை கிடையாது. අයියෝ මගේ වචනය අහන අය ඇවිල්ලා ස්වර්ගය ගැන පාතාලය ගැන මේ දේව දූතයන් ගැන ඇවිල්ලා වැරදි දේවල් වටහාගෙන විනාශ වෙලා යනවනේ කියලා කිසිම දුකක් නැහැ. எனக்கு லாபம் வந்தால் சரி. මට ලාභය පැමිණියා නම් ඇති. பாருங்கள், இப்போ உங்களுக்கு பிரியமான விதத்தில் நான் பிரசங்கம் பண்ணினால் දැන් බලන්න ඔබලාට කැමති ආකාරයට මම දේශනා කරා නම් உங்களுடைய காணிக்கைகளை நான் பெற்றுக்கொள்ளலாம், அப்படிதானே? ඔබලාගේ පඳුරු මට ලබා ගත හැකි. உங்கள் வீட்டுக்கு வந்து ඔබේ නිවසට පැමිණ உங்களுக்கு உங்கள் வீட்டுல பிரச்சனை இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? ඔබලාගේ නිවසවල ප්‍රශ්න නැති කවුරු හරි ඉන්නවද? இல்ல. නෑ. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்து දැන් මම ඔබේ නිවසට ඇවිල්ලා இந்த வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. මේ නිවසේ ලොකු ප්‍රශ්නයක් තිබෙනවා. உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ඔබලා එකපාරට හිතන්නේ මොකක්ද? ஐயோ ஆண்டவர் பாஸ்டருக்கு காட்டிட்டாருங்க வீட்டுல இருக்கிற අයියෝ பிரச்சனையை. අපේ පාස්ටර් පෙන්නුව ඇවිල්ලා අපේ ගෙදර තියෙන ප්‍රශ්න දෙවියන් වහන්සේ. ஆனா உங்க எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ඔබලා ගෙදර ඔබලා ගෙවල් වල හැම එක්කෙනාගේ ගෙවල් වල ප්‍රශ්න තිබෙනවා. கர்த்தர் சொல்லுகிறார். ස්වාමින් වහන්සේ කියනවා. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்து சொல்றேன். දැන් මම ඔබලා ගෙදරට ඇවිල්ලා කියනවා. கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේ කියනවා. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று. අද පටන් ස්වාමින් වහන්සේ ඔබලව ආශිර්වාද කරන්න යනවා කියලා. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ඔබලාට කොහොම තියෙද? ஐயோ பெரிய சந்தோஷமா இருக்கும் தானே. අනේ ලොකු සන්තෝෂයක් තියෙන්නේ නේද? நல்லா உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், கைய வச்சு ஜெபம் பண்றேன். හොඳට ඔබලාට අත තියලා යාඥා කරනවා. கைய வச்சு ரொம்ப நேரம் ஜெபிச்சா சூடா இருக்கும் ඒ தெரியுமா? කියන්නේ අත තියලා ඇවිල්ලා ගොඩක් වෙලා යාඥා කරනවා නම් රස්නියට තිබෙනවා. அப்ப நீங்க நினைப்பீங்க ஆவியின் சூடு. එතකොට ඔබලා හිතනවා මේ ආත්මේ අර උණුසුම කියලා. இப்படி எல்லாம் ஜெபிச்சிட்டு வரும்போது என்ன செய்வீங்க? දැන් එහෙම යාඥා කරලා එනකොට මොනවද? அடே எங்க பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்துட்டாரு, අයියෝ අපේ ප්‍රශ්න දෙවියන් වහන්සේ විසඳවුවා. இவருக்கு நல்ல காணிக்கை கொடுக்கணும்னு தோணுமா? මොහොත හොඳ පඳුරක් දෙන්න ඕනද කියලා හිතේද නැද්ද? இதனால் தான் இன்றைக்கு கள்ள போதகர்கள் மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று கவலைப்பட மாட்டார்கள். ඒ නිසා තමයි අද ඇවිල්ලා ව්‍යාජ ගුරුවරුන් ඇවිල්ලා ජනතාවට මොනවද වෙන්නේ කියලා කිසිම දුකක් නැහැ. தங்களுடைய பை நிறைந்தால் போதும். තමන්ගේ පසුම්බිය පිරුණා නම් ඇති. சபைகளும் அப்படித்தான். සභාවත් එහෙම තමයි. சபையிலே உள்ளவன் நாசமாய் போனாலும் பரவாயில்லை, සභාවේ ඇතුළේ ඉන්න පුද්ගලයා විනාශ වෙලා ගියත් කමක් නැහැ. சபை நிரம்பி வழிந்தால் போதும். සභාව පිරීලා ඉතිරිලා ගියා නම් ඇති. சபை நிரம்பி வழிந்தால் සභාව පිරීලා ගියා නම් காணிக்கை நிரம்பி வழியும். දසයෙන් කොටස පඳුරු පිරේ. எல்லாரும் நினைப்பார்கள் நான் பெரிய சபை வைத்திருக்கிறேன் என்று. මේ ඔක්කොමලම හිතන ඇවිල්ලා මාව බලලා මම ලොකු සභාවක් තියන් ඉන්නවා. பெரிய பெருமையா இருக்கும். ලොකු ආඩම්බරකමක් තියෙයි. இதுதான் கள்ள போதகர்களுடைய காயினின் வழி. මේක තමයි ව්‍යාජ ගුරුවරුන්ගේ ඇවිල්ලා කායින්ගේ මාර්ග. தன் சகோதரன் அழுகிறானே என்று நினைப்பது கிடையாது. තමාගේ සහෝදරයා ඇවිල්ලා විනාශ වෙනවා කියලා කිසිම තැකීමක් නැහැ. விளங்குதா? තේරුණාද? இரண்டாவது பிலேயாம் தீர்க்கதரிசி. දෙවනුව ඇවිල්ලා බාලාම්ගේ අනාගත වක්තෘවරයා. அவன் யார்? ඔව් කවුද? மோவாபின் ராஜாவாகிய பாலாக் මෝවාබේ රාජා වූ බාලාක්ගේ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி ඊශ්‍රායෙල් ජනතාව ශාප කරන පිණිස பிலேயாமை அழைத்தான். බාලාම්ම කැටුවාවා. பிலேயாம் வந்து බාලාම් அவன் வாயை திறக்கும் போது ඔව් මුඛය විවෘත කරනකොට சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் வந்தது. ශාපය වෙනුවට ඇවිල්ලා ආශිර්වාදය පැමිණිය කට. என்னாகமம் 22 23 அதிகாரங்களிலே இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. ගණන් කතාව 22 23 මේ පරිච්ඡේදවල මේ සිද්ධිය තිබෙනවා. ஆசீர்வாதத்தை பேசி முடித்த பிறகு ආශිර්වාදේ කතා කරලා හමාර වෙනවත් එක්කම பிலேயாம் பார்த்தான். බාලාම් බැලුවා. ஐயோ பாலாக் நல்ல காணிக்கை தருகிறேன் என்றானே, බාලක් හොඳ පඳුරක් දෙනවා කියලා කිව්වනේ. நான் சொதப்பி விட்டேனே මම අනාගතනේ என்று சொல்லி பாலாக்கிடத்திலே போய் ගිහිල්ලා බාලක් ගාවට ගිහිල්ලා ஒரு ஆலோசனை கொடுத்தான். ගිහිල්ලා එක අනුශාසනාවක් දෙනවා. பாலாக் ராஜா, பாலாக் ராஜா, බාලක් රජතුමනි இந்த ஜனங்களை ஆண்டவரோட கோவிச்சுக்கிறதுக்கு பண்றதுக்கு என்ன தெரியுமா வழி? මේ ජනතාව දෙවියන් වහන්සේත් එක්ක කෝපෙන්න මොකක්ද දන්නවද මාර්ගය? உன் தேசத்தின் விபச்சாரிகளை ඔබේ දේශයේ වෛශ්‍යාවියන් அழகாக உடுத்தி ලස්සනට අඳවලා அவர்கள் மத்தியிலே அனுப்பு. ඔවුන් වෙතට යවන්න. அவர்கள் விபச்சார பாவத்திலே விழுவார்கள். ඔවුන් වෛශ්‍යාකමේ පාපේ වැටෙයි. அப்படி அவர்களை விக்கிரக ஆராதனைக்குள்ளே நடத்தி விடலாம். එතකොට ඔවුන් රූප නමස්කාරය නඩත්තු කරන්න පුළුවන්. பிலேயாமின் போதனைப்படி பாலாக் செய்தான். බාලාම්ගේ අනුශාසනාව අනුව බාලක් ක්‍රියා කළා. அதனால் ஆயிரக்கணக்கில் இஸ்ரவேலர்கள் அழிந்தார்கள். ඒ නිසා දහස් ගණන් ඇවිල්ලා ඊශ්‍රායෙල් වරුන් විනාශ වුණා. அப்போ இந்த சொப்பனக்கார கள்ள உபதேசகர்கள் எப்படிப்பட்டவர்கள்? එතකොට මේ සිහිනකාර ඇවිල්ලා මේ ව්‍යාජ ගුරුවරු කෙබඳු අයද? காயினை போல தங்களுடைய சகோதரர்கள் அழிவதை கணக்கெடுக்காதவர்கள் மாத்திரமல்ல, කායින් වගේ තමන්ගේ සහෝදරයන් විනාශ වෙනවා වගේ ඒ කිසිම ගානකට ගන්න නැති අය වගේ. பிலேயாமை போல மற்றவர்களை வேண்டுமென்றே விழ வைக்கின்றவர். ඒ කියන්නේ බාලාම් වගේ අනිත් අයව ඕනෑම කියලා වැටෙන්න සලස්වන අය. தேவ தூதர்களை பற்றி வேதத்தில் இல்லாததையும் உங்களை நம்ப வைப்பார்கள். දේව දූතයන් පිළිබඳව බයිබලේ නොමැති දේවල් ඇවිල්ලා ඔබලාට විශ්වාස කරන්න තියෙනවා. பரலோகத்தை பற்றி நரகத்தை பற்றி வேதத்தில் இல்லாதவற்றை உங்களுக்கு நம்ப வைப்பார்கள். ස්වර්ගය ගැන නරක ආදී ගැන බයිබලේ නොමැති දේවල් ඔබලාට විශ්වාස කරන්න තියෙනවා. உங்கள் மத்தியிலே ஒரு பயத்தை
விதைப்பார்கள். ඔබලා තුල ඇවිල්ලා එක බයක් ඇවිල්ලා මේ වගා කරනවා. ஒரு போலியான வாக்குத்தத்தத்தை கொடுப்பார்கள். එක මේ බොරු ව්‍යාජ වූ ඇවිල්ලා පොරොන්දු දෙනවා. என்ன என்ன போலியான வாக்குத்தத்தம் தெரியுமா? කෙබඳු බොරු පොරොන්දු දන්නවද? நீங்கள் என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தால் ඔබ මගේ සේවය ආශිර්වාද කළා නම් கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ඔබව ආශිර්වාද කරනවා. இது போலி. මේක බොරුවක්. விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද? என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் விதைத்தால் මගේ සේවයට නුබලා වැපුරුවා නම් ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு வரும். නුබලට ලොකු අස්වැන්නක් පැමිණේ. பொருளாதார ஆசையை விதைப்பார்கள். ආර්ථික ආශිර්වාද ලබා දෙයි. உங்களுக்கெல்லாம் ஆசையா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ඔබලාට ආසද නැද්ද මම එක ප්‍රශ්නයක් අහන්නම්. உங்களுக்கு இப்போது இருக்கிற வருமானம் 10 மடங்காக பெருகுவது உங்களுக்கு ஆசை இல்லையா? ඔබලාට දැන් ලැබෙන්නා වූ දීමනාව ඒක 10 ගුණයෙන් වැඩි වෙනවට ආස නැද්ද? ஆசை இல்லையா? ආස නැද්ද? என்ன? මොකක්ද? ஆமாவா இல்லையா? ඔව්ද නැද්ද? ஆசை தானே. ආසයිනේ. அப்போ உங்களுக்கு யாராவது வந்து එතකොට ඔබලාට කවුරු හරි ඇවිල්ලා என் மகனே, ඒ පුත්‍රය மகளே, දරිය கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේ කියනවා நீ இந்த கர்மேல் பர்வத சபைக்கு නුඹ මේ කර්මේත් පර්වත සභාවට உன்னுடைய பெரிய காணிக்கையை விதைத்தால் නුඹේ විශාල පඳුරක් දුන්නා නම් ஒரு வாரத்தில் பெரிய அறுவடையை செய்வாய். එක සතියකින් ඇවිල්ලා විශාල අස්වැන්නක් නෙලා ගයි. உங்க வீட்டுல ஓட்டைய கூரையில அடைக்கிறதுக்கு பொட்டி வாங்குறதுக்கு வச்சிருந்த காசையும் போட்டுருவீங்க நீங்க. ඔබේ නිවසේ ඇවිල්ලා වහලේ ඇවිල්ලා අර සිදුර වහන්න තියා පොටි ගන්න තියාගත්ත සල්ලිත් දායි. ஆட்டோவை ரிப்பேர் பண்றதுக்கு வச்சிருந்த 1000 ரூபாயும் போட்டு தொலைச்சிடுவீங்க. රීවිල් එක රිපෙයාර් කරන්න තියාගෙන හිටියා රුපියල් 1000ක් දායි. புள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு வச்சிருந்த காசையும் போட்டுருவீங்க. ළමයාට කිරිපිටි ගන්න තියන් හිටිය සල්ලිත් දායි. என்ன ஒரு கிழமையில ஆசீர்வாதம் வருமா? ඇයි කිව්වොත් එක සතියකින් ආශිර්වාද එනවලු. இதுதான் பிலேயாமின் உபதேசம். මේවා තමා බාලන්ගේ උපදේශ. கள்ள உபதேசகர்கள் மற்றவர்களை அழித்து ව්‍යාජ ගුරුවරු ඇවිල්ලා අනිත් අයව විනාශ කරලා அவன் அநீதத்தின் கூலியை விரும்புவான். ඔවුන් ඇවිල්ලා හැමදේම තෘප්තියම බලාපොරොත්තු වෙනවා. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද බලට? இந்த பொய்க்காரர்கள் இப்படி ஏமாற்றுகிறார்கள். මේ ව්‍යාජ අය ඇවිල්ලා මේ ආකාරයෙන් රවටනවා. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது තුන්වෙනුව කියලා තියෙනවා கோராவின் எதிர்ப்பு. කෝරාගේ විරුද්ධත්වය. யார் அந்த கோரா? කවුද මේ කෝරා? கோரா அரிசி இல்ல. කෝරා මේ හාල් නෙවෙයි. கோரான்னு ஒரு அரிசி இருக்கு தானே? කෝරා කියලා හාල් දාජ්‍ය තියෙනවා இது දන්නවද? கோரா என்ற ஒரு குடும்பம் இருந்தது. කෝරා කියලා එක පවුලක් තිබ්බා. மோசே මෝසෙස් ஆரோனையும் அவனுடைய வம்சத்தையும் ஆசாரியர்களாய் ஏற்படுத்தின போது ආරෝනුත් ආරෝන්ගේ වංශයත් ඇවිල්ලා පූජකයන් ලෙස කැප කරන විට இந்த கோராவின் குடும்பம் வந்து சொன்னது, මේ කෝරාගේ පවුල ඇවිල්ලා කිව්වා ஓ நாங்கள் என்ன, අපි කවුද? எங்களுக்கும் தேவை பதவி. අපිටත් අවශ්‍යයි මේ තත්වය. எங்களுக்கு நீங்கள் பதவி கொடுக்காவிட்டால் අපිට ඔබ මේ තත්වය දුන්නේ නැත්නම් நாங்கள் இது எதிர்ப்பு செய்வோம் අපි මේකට විරුද්ධත්වය ප්‍රකාශ කරනවා என்று எதிர்ப்பு காட்டினார்கள். කියලා විරුද්ධත්වය ප්‍රකාශ කළා. தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். නායකත්වයට විරුද්ධව සිටියා. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவமாகிய மோசேயின் தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். ස්වාමින් වහන්සේ විසින් පත් කරනු ලැබුවා වූ මෝසෙස්ගේ නායකත්වයට විරුද්ධව සිටියා. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? අන්තිමට කුමක්ද දන්නව සිද්ධ වුණේ? பூமி பிளந்து அவர்கள் எல்லாம் உள்ளே போய் அமுங்கி செத்தார்கள். පොළව පැලිලා පොළව ඇතුළට ඔක්කොමලාම ඇදගෙන ගිහිල්ලා ඔක්කොමලාම මිය ඇදුණා. அப்போ இந்த கள்ள உபதேசகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? එතකොට මේ ව්‍යාජ ගුරුවරු කෙබඳු අයද දන්නවද? உண்மையான வேதத்தின்படி வருகின்ற தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்க மாட்டார். ඒ කියන්නේ අවංකු බයිබලයේ එන්නා වූ නායකත්වයට උන් කවදාකවත් යටහත් වෙලා ඉන්නේ. தங்களுடைய வரவு செலவுகளுக்கு கணக்கு கொடுக்க மாட்டார்கள். ඒ කියන්නේ Tamanගේ ගණන් හිලව් ඇවිල්ලා නායකත්වයට ඉදිරිපත් කරන්නේ. விளங்குதா? நான் பெரிய பாஸ்டர், මම ලොකු පාස්ටර්. என்னுடைய செலவை யார் கேட்க முடியும்? මගේ ගණන් හිලව් කවුද අහන්න පුළුවන්? அப்படி திமிராய் நடந்து கொள்வார். කියලා මේම උද්දච්චකමින් හැසිරෙනවා. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் அந்த மாதிரியான கேவலமான கள்ள உபதேசகர்களுக்கு எதிராகத்தான் யூதா எச்சரிக்கிறார். නමුත් මේ වගේ වූ ඉතා පහත්වත් ඉන්නා වූ ව්‍යාජ ගුරුවරුන් තමයි ඇවිල්ලා මේ යුදා කියන්නේ. ஒரு உண்மையான தேவ ஊழியன் එක අවංකු දේව සේවකයෙක් அவனுடைய வருமானம் என்ன, அவனுடைய செலவு என்ன என்று அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். ඔහුගේ ගණන් හිලව මොනවද? ඔහුගේ ලැබෙන දේවල් මොනවද? වියදම් වෙන දේවල් මොනවද? හැම දෙයක්ම දැනගෙන සිටිය යුතුයි. அவனுடைய பர்ஸ் யார் வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். ඔහුගේ පසුම්බිය ඕන කෙනෙක් බලන්න පුළුවන් විදිහට තියෙනවා. அவனுடைய செக் புத்தகம் யார் வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்க ඔහුගේ வேண்டும். ඇවිල්ලා චෙක් පොත ඕන කෙනෙක් බලන්න පුළුවන් විදිහට තියෙන්න ඕන. ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, எப்படி செலவழிக்கிறான்
என்று அவனுக்கு கீழே இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். එක සේවකයෙකුට කොහින්ද මුදල් එන්නේ කොහොමද ඒවා වියදම් කරන්න කියලා ඔහු ළඟ සිටිනා වූ සියලු දෙනාම දැනගෙන සිටිය යුතුයි. ஒரு நல்ல தலைவன் එක හොඳ නායකයෙක්. தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் கூட தன்னை கீழ்ப்படுத்தி இருப்பான். ඒ කියන්නේ තමන්ගේ යටතේ ඉන්න අයටත් ඇවිල්ලා තමන්ව කීකරුව පෙන්눔 කරනවා. ஆனால் இந்த கள்ள உபதேசகர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? නමුත් මේ ව්‍යාජ ගුරුවරු කෙබඳු අයද? வேதத்தின் படியான தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். බයිබලයේ තිබෙනා වූ නායකත්වයට විරුද්ධව සිටිනවා. சரி, இந்த கள்ள உபதேசகர்களை பற்றி 12 13 வசனங்கள் என்ன சொல்லுகின்றன என்று வாசிங்க பார்க்கலாம். දැන් අපි කියමු බලන්න මේ 12 වෙනි සහ 13 වෙනි පදයන් වල ව්‍යාජ ගුරුවරු ගැන මොනවද කියන්නේ කියලා බලමු. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாயிருந்து போதும் வாண்டுகோ. මොහොනන් නුඹලා සමග මංගල්‍ය කෑම කන විට அதாவது நீங்கள் இந்த கள்ள உபதேசகர்களை விசுவாசிகள் அடையாளம் காண மாட்டார்கள். ඒ කියන්නේ මේ නුඹලා ඇවිල්ලා මේ ව්‍යාජ ගුරුවරුන් ගැන කිසිම සලකුණක් ඔබලාට ලබා ගන්න බෑ. ஏன்னா எந்த நேரமும் ஹalleluya. ඒ කිව්වොත් හැම වෙලේම Praise the හalleluya. Lord. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஸ்தோத்திரம். இப்படிதானே இருப்பாங்க. එහෙමනේ ඉන්නේ. அப்ப பார்க்கும்போது கள்ளன் மாதிரி இருக்காது. එතකොට බලනකොට ඇවිල්ලා මේ හොරෙක් වගේ නෑ. கள்ளன் என்னைக்காவது நான் கள்ளன் வருவானா? හොරෙක් කවදා හරි ඇවිල්ලා මම හොරෙක් කියාගෙන එනවද? நல்ல மாதிரி தான் வருவான். හොඳ එක්කෙනෙක් වගේ තමයි එන්නේ. கள்ள போதகன் வந்து මේ හොර දේවගතිවරු வந்து நான் கள்ள போதகன் என்று சொல்லுவானா? ඇවිල්ලා මම හොර දේවගතිවරයෙක් කියලා කියනවද? ஒரு நல்ல போதகன் போல. හොඳ පාස්ටර් කෙනෙක් වගේ. ஹalleluya. හalleluya. ஸ்தோத்திரம். ස්තුති වේවා. Praise the Lord. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. யாராவது ஓவரா இதை செஞ்சுக்கிட்டு இருந்தா කවුරු හරි ඕනට වැඩි මේක කරගෙන හිටියා නම් நம்பாதீங்க. විශ්වාස කරන්න එපා. விளங்குதா? கள்ளன் தான் ஓவரா செய்வான். මේ හොරා තමයි ඇවිල්ලා ඕනට වැඩිය මෙහෙම දාන්නේ. விளங்குதா? තේරුණාද? இந்த பொய் சொல்றவங்க தான் බොරු කියනවා நான் பொய்க்கு சொல்லலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். මම බොරුවට කිව්ලා කියලා කියාගෙන ඉන්නවා. பொய் சொல்றவன் தான் சொல்லுவான். බොරු කියන පුද්ගලයා තමයි ஐயோ කියන්නේ. நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம்மா. මං ඇත්තටම සත්‍යයි කියන්නේ ඇවිල්ලා ඔයාගේ අම්මා පල්ලා මගේ අම්මා පල්ලා. விளங்குதா? அது போல ඒ වගේ எந்த நேரமும் කොයි වෙලෙත් praise the Lord. praise the Lord. ஸ்தோத்திரம். ස්තුති වේවා. நல்லா இருக்கிறீங்களா? හොඳට ඉන්නවද? நல்லா இருக்கியா அம்மா? හොඳින් ඉන්නවද අම්මා? நல்லா இருக்கியா தம்பி? හොඳින් ඉන්නවද මල්ලි? praise the Lord. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. பைபிள் ஸ்டூடெண்டா? බයිබල් ශිෂ්‍යයෙක්ද? பாஸ்டரா இருக்கிறீங்களா? පාස්ටර් කෙනෙක්ද? இப்படி பேசுறவன நம்ப வேணாம். මෙහෙම කතා කරන අය විශ්වාස කරන්න එපා. இவன் தான் பச்சைக்கல்லே. ඒ කියන්නේ මූ තමයි ඇවිල්ලා අමු හොරා. விளங்குதா? තේරුණාද? அன்பின் விருந்துகள் உடனே அவனை கூப்பிடுங்க, வந்து எங்க வீட்டுல சாப்பிடுங்க. ඒ කියන්නේ ඇවිල්ලා කතා කරන වෙලේ ඇවිල්ලා අපි ගෙදර කන්න. கண்டிப்பா வர்றேம்மா. අනිවාර්යෙන් එන්න අම්මා. ஐயோ அம்மா வந்தான்னா நீங்க ආවනම් ඔබලා ඉවරයි. கிழிஞ்சது. விளங்குதா? තේරුණාද? அன்பின் விருந்துகளிலே கலந்து கொள்வார்கள். வேற என்ன செய்வார்கள்? பயமின்றி கூட விருந்துண்டு பயமின்றி கூட விருந்துண்டு. பயமே இல்லாம பக்கத்துல உட்கார்ந்து திம்பானுங்க. ඒ කියන්නේ බය නැතුව ළඟ ඉඳගෙන කනවා. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். கேவண்ண නුඹලාගේ ප්‍රේම මංගල්‍ය වල කෑම කන විට නුඹලාගේ ප්‍රේම මංගල්‍ය වල නොපිනී තිබෙනවා පර්වතය. නිර්භීතව තමන්ම පෝෂණය කරන එඬේරුය. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வார்கள். ඒ කියන්නේ තමන්ම පෝෂණය කරගන්නවල. பாஸ்டர் நீங்க ஏதாவது ஒரு சபைக்கு கீழே இயங்குறீங்களா? පාස්ටර් ඔබ කොහේ හරි මේ සභාවකට යටත්ව සේවය කරන්නේ? නෑ. கர்த்தருக்கு கீழாக. ස්වාමීන් වහන්සේට යටත්ව. எனக்கு தலைவர் கர்த்தர். මට නායකයා ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේ. என்னுடைய பெரிய பாஸ்டர் இயேசு. මගේ ලොකු පාස්ටර් ඇවිල්ලා යේසුස්. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? මේ අහනකොට හොඳට තියෙනව නේද? நம்பாதீங்க. විශ්වාස කරන්න එපා. எந்த ஒரு தலைவனா இப்ப நான் என்ன சொல்றேன்? දැන් මම මොනවද කියන්නේ? நான் பாஸ்டர் சுரேஷ். මම පාස්ටර් සුරේෂ්. PhD எல்லாம் இருக்குதா இந்த ஆளுக்கு? මේ PhD එහෙම තියනවලු මේ පුද්ගලයාට. 29 வருஷம் பாஸ்டரா இருக்கிறேன். අවුරුදු 29ක් පාස්ටර් කෙනෙක්. எனக்கு கீழ ஏகப்பட்ட பாஸ்டர்மார் இருக்காங்க. මා යටතේ ඇවිල්ලා බොහෝ පාස්ටර්ස්ලා සිටිනවලු. ஆனால் නමුත් நான் மவுண்ட் கார்மெல் சபைக்கு கீழே இருக்கிறேன். මම මේ කර්මෙල් පර්වත සභාවට යටතේ සිටිනවා. மவுண்ட் கார்மெல் சபை ஃபெலோஷிப் ஆஃப் ஃப்ரீ சர்ச்சஸ்க்கு கீழே இருக்கிறது. කර්මෙල් පර්වත සභාව ඇවිල්ලා ෆෙලෝෂිප් ඔෆ් ෆ්‍රී චර්ච් යටතේ තිබෙනවා. ஆகவே நான் என்னுடைய வரவு செலவு சபை ஊழியம் எல்லாவற்றுக்கும் நான் ஃபெலோஷிப்புக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ඒ නිසා මං ගණන් හිලව් හැම දෙයක්ම ඇවිල්ලා මං ඒ ෆෙලෝෂිප් එකට ඇවිල්ලා දෙන්න අවශ්‍යයි. ஃபெலோஷிப் பாராளுமன்றத்துக்கு கீழே இருக்கிறது. ෆෙලෝෂිප් එක ඇවිල්ලා පාර්ලිමේන්තුව යටතේ තිබෙනවා. ஆகவே எனக்கு மேலான தலைமைத்துவங்கள் இருக்கின்றன, அதற்கு கீழாகத்தான் நான் ஊழியம் ඒ செய்கிறேன். නිසා මට ඉහළින් ඇවිල්ලා නායකත්වයෙන් තිබෙනවා. ඒ නායකත්වයෙන් යටතේ තමයි මම සේවය කරන්නේ. எவன் ஒருவன் வந்து சொல்லுகிறானோ කවුද ඇවිල්ලා කියන්නේ எனக்கு மேலே நேரடியாக ஆண்டவர் தான் இருக்கிறார், මට කෙලින්ම දෙවියන් වහන්සේ තමයි ඉන්නේ, அவருக்கு கீழே தான் ஊழியம் செய்கிறேன் என்று, දෙවියන් වහන්සේට යටතේ තමයි මම සේවය කරන්නේ, அவன் பச்சை கள்ளன். ඔහු අමු හොරෙක්. விளங்குதா? තේරෙනවද?
தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். තමන් තමන්වම ඇවිල්ලා මග පෙන්වා ගන්නවා. செம்மறி ஆட்டுக்கு மேய்ப்பர்கள் தேவை. ඒ කියන්නේ මේ බැටළුවන්ට ඇවිල්ලා මේ අඬවරුන් අවශ්‍යයි. பற நாய்க்கும் சொறி நாய்க்கும் தான் மேய்ப்பன் தேவையில்லை. පරබල්ලටත් ඇවිල්ලා හොරි බල්ලටත් තමයි ඇවිල්ලා එඬේරුව අවශ්‍ය නැත්තේ. ஆகவே எவனாவது சொல்லுவானே ஆனால் எனக்கு மேலே பாஸ்டர் யாரும் இல்லை நான் தான் பெரிய ஆள் என்று அவன் ஒரு பற நாய் அவன் ஒரு சொறி நாய். ඒ නිසා කවුරු හරි කියනවා නම් ඇවිල්ලා මට කවුරු හරි ඇවිල්ලා පාස්ටර්ලා මට කියලා නැහැ කියලා ඇවිල්ලා ඔව් ඇවිල්ලා හොරි බල්ලෙක් නැත්තම් පරබල්ලෙක්. விளங்குதா? තේරුණාද? ஏன் பாஸ்டர் இப்படி பேசுறாரு? ඇයි පාස්ටර් මෙහෙම කතා කරන්නේ? ஏன்னா நான் பரநாயம் இல்ல சொறி நாயும் ඇයි இல்ல. කිව්වොත් මම පරබල්ලෙකුත් නෙමෙයි හොරි බල්ලෙකුත් නෙමෙයි. ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு ජනතාව கிடையாது. තෘප්තිමත් කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ஆசீராசா அடுத்தது என்ன சொல்லி? ඊළඟට මොනවද කියවන්නේ? இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் හුළඟින් ගහගෙන යන වතුර නැති වලාකුළුය. පළ නැත්තා වූ දෙවරක් මලා වූ මුලින් උදුරන ලද්දා වූ සරත් කාලයේ ගස්ය. மேகத்தை போல எங்க வேணாலும் போவான். වලාකුලක් වගේ ඕනම තැනකට යනවලු. சரியா? வேறு மத கோயில்களையும் போய் உட்கார்ந்துருப்பான். ඒ කියන්නේ වෙන ගිහිල්ලා මේ දේවාලවලත් ඉඳගෙන ඉන්නවා. கள்ள உபதேசகர்களை பார்த்திருக்கீங்களா? හොර මේ ඉගැන්නින් කරුව බලලා තියෙනවද? தன்னுடைய சர்ச்சில் ரொம்ப பரிசுத்தவான் போல இருப்பான். තමාගේ සභාවේ ඇවිල්ලා හොඳ සුද්ධවන්තයෙක් වගේ ඉන්නවා. சந்தர்ப்பம் கிடைத்தால் අවස්ථාව ලැබුණා නම් இந்த பக்கம் வேறு மத பூசாரி, මේ පැත්තේ වෙනත් එක පූජකෙක්, இந்த பக்கம் இன்னொரு மத பூசாரி, මේ පැත්තේ තවත් එක පූසාරියෙක්. இவனும் நடுவுல இருப்பான். ඒ කියන්නේ මෙයාත් මැදින් ඉන්නවා. அவன் அரோகராங்கும் போது இவன் ஹalleluya ஹalleluya. මෙයා අරෝහර ගන්නකොට මෙයා හලලුයා හලලුයා இவன் ගන්නවා. புத்தம் சரணாங்கன்னு சொல்லும்போது இவன் இயேசு பீட்டாயிமா. මෙයා බුද්ධන් සරණයි කියනකොට මෙයා යේසු පීඨයි කියනවා. அவன் தெருவான் பீட்டாயிமா, இவன் இயேசு பீட்டாயிமா. මෙයා තෙරුවන් සරණයි කියලා කියනවා. මෙයා යේසු සරණයි කියලා කියනවා. விளங்குதா உங்களுக்கு? அவன் அல்லாஹ் அக்பர்மா, இவன் கர்த்தரே இயேசுமா பக்கத்துல இருந்துக்கிட்டு. අර අල්ලාහ් අක්බර් කියනවා. මෙයා ඇවිල්ලා යේසුස් වහන්සේ මේ හරි දැන් ඒගොල්ලන්ට තේරෙනවා අපි මොනවද කියන්නේ කියලා. මම තද වෙලා ඉන්නවා, තද වෙලාද ඉන්නේ. නැත්නම් නිකන් ඔහේ පරිවර්තනය කරනවා. சேம் ஸ்பிரிட். கள்ள உபதேசகர்களை பற்றி பேசும்போது எனக்கு அவர்களை அடித்து கொள்ள கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ව්‍යාජ ගුරුවරුන් ගැන කියනකොට මට ගහන්න ලැබුණා නම් මම කොච්චර සන්තෝෂ වෙනවද දන්නවද? பிசாசை விட எனக்கு இந்த கள்ள போதகர் மேல கோபம். මේ යක්ෂයාට වැඩි ඇවිල්ලා මේ ව්‍යාජ ගුරුවරු ගැන මට තරහයි. ஏன்னா பிசாசா தான் இருக்கணும். ඒ කියන්නේ යක්ෂයා කියන්නේ යක්ෂයානිට ඌ යක්ෂයා වගේ තමයි ඉන්න ඕනේ. ஆனால் இந்த கள்ள உபதேசகர்கள் வந்து නමුත් මේ ව්‍යාජ ගුරුවරු பைபிளை சுமந்து கொண்டு බයිබලය අරගෙන இயேசுவின் நாமத்தை பேசிக்கொண்டு යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කතා කරගෙන தேவனுடைய ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு දෙවියන් වහන්සේගේ ජනතාව රවට්ටගෙන ඉන්නවා. அதனால தான் ஞாபகம் இருக்கிறதா யூதா புத்தகத்தின் 3வது வசனத்திலே சொன்னேன் போராட வேண்டும் இவர்களுக்கு ඒ නිසා எதிராக. තමයි ඇවිල්ලා යුදාස් පොතේ 3 වෙනි පදේ කියන වෙලාව මේ මොවුන් උදෙසා පොර බදින්න ඕන அதனால කියලා. தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். ඒ නිසා මම පොර බදගෙන ඉන්නේ. உங்களுக்கு மாத்திரம் நான் இதை பேசவில்லை. ඔබලාට පමණක් නෙමෙයි මම කතා කරන්නේ. டெலிவிஷனுக்கு போகிறது, මේක ඇවිල්ලා රූපවාහිනියට යනවා. உலகம் எங்கும் போகிறது. ලෝකේ හැමතැනම යනවා. இந்த கள்ள சொறி நாய்களை, பர்ற நாய்களை, சொப்பனக்கார சனியன்களை இல்லாமலாக்க வேண்டும். ඇයි කිව්වොත් මේ හොර බල්ලෝ ඇවිල්ලා මේ හොරි බල්ලෝ ඇවිල්ලා මේ වගේම හෙනහුරුව මේ හීනකාරයෝ නැති වෙලා යන්න ඕන. என்ற வேதத்தை வைத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களை நாசமாக்கி ඇයි கொண்டிருக்கிறார்கள். කිව්වොත් බයිබලයේ තියාගෙන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කතා කරන ජනතාව ඇවිල්ලා විනාශ කරගෙන ඉන්නවා. இன்னைக்கு முத சர்ச்சுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. අද ප්‍රථම වතාවතට සභාවට ආපු අය ඉන්නවා. அநேகமா இனி வர மாட்டாங்க. ආයේ කවදාකවත් එන්නේ නැතුවේ. ஏன்னா அவங்களோட நினைவு இப்படிதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆள் திட்டுவாங்க. එතකොට ඔවුන් හිතන්නේ නැති ඇවිල්ලා ඔවුන් හිතනවා ඇති හැමදාමත් මෙහෙම තමයි බයිනෝ ඇත්තේ කියලා. என்ன செய்யறது? உண்மையா பேசினா இப்படி ஜனங்களை இழக்கத்தான் வேண்டி வருது. මොනවා කරන්නද කියලා අවංකව මෙහෙම කතා කරන ජනතාව නැති කරගන්න තමයි. மேகங்களை போல எங்கு வேண்டுமானாலும் போவான். වලාකුළු වගේ ඕනම තැනකට යනවලු. ரெண்டு தரம் செத்த மரம் போல மரம் நிக்கும் ஆனா எல்லாம் செத்து. ඒ කියන්නේ මේ දෙපාරක් මරනව ගහක් වගේ. ඒ කියන්නේ නැගිටි ඇවිල්ලා ආයෙත් කඩාගෙන වැටේ. உங்களுக்கு அப்படி ஒரு மரம் தெரியணும் வந்தா அங்க போனா வெரළு மரம் இருக்குது எங்கட. ඔබලාට එහෙම ගහක් දැනගන්න ඕන අන්න එහා පැත්තේ පෙරළු ගහක් තියෙනවා. நிக்குது මෙහෙම තියෙනවා. ஆனா செத்து போய் நிக்குது. නමුත් මැරිලා තියෙන්නේ. அது போல இன்றைக்கு அநேகர் ඒ නිසා ඒ වගේ බොහෝ දෙනෙක් ஆவியிலே செத்த ஊழியக்காரர்கள், ආත්මයෙන් මැරුණා වූ සේවකයන්. ஆனால் அவர்கள் கள்ள உபதேசகர்களாக இருக்கிறார்கள். ඔවුන් ව්‍යාජ ගුරුවරු වශයෙන් සිටිනවා. 13வது வசனத்தை வாசிங்க. 13 වෙනි පදේ කියවන්න. தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காருருளே வைக்கப்பட்டிருக்கிறது. வாவ். ඔහු සුවකේ ලැජ්ජාව නැවති පෙන දමන මුහුදේ රෞද්‍ර තරංගයෝය. මුලාව යන තාරකාවෝය. ඔවුන්ට අන්ධකාරයේ කළුවර ක්‍රම සදා කාලෙම තබා තිබේ. கடல் அலையை பார்த்தீர்களா? මුහුදු රළ දැකලා තියෙනවද? இப்படியே வரும், මෙහෙම ඉදිරියට එයි. அவரும் போகும், ඊට පස්සේ ආපහු පිටිපස්සට එයි. வரும் එයි போகும். යයි. ஒரு நிலை இல்ல. ඒක රඳා පවතින්නේ. இந்த கள்ள உபதேசகர்கள் அப்படிதான். මේ ව්‍යාජ ගුරුවරුත් එහෙම තමයි. வரும் එයි ஆனா வராது, ඒ උනත් එන්නේ නැහැ. போகும் යයි ஆனா போகாது. ඒ උනට යන්නේ නැහැ. விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද?
சரியா? நுரை தள்ளுகிற அலை மாதிரி நொர போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே පෙන තල්ලු කරන රළ වගේ මොනවා හරි දෙයක් කතා කරගෙන ඉන්නවා. ஓவரா பேசிக்கிட்டே போவாங்க. ඕනවට වැඩි කතා කරගෙන ඉන්නවා. சரியா? இன்னொன்னு சொல்லியிருக்குது, என்ன ராசா அது? තවත් දෙයක් කියලා තියෙනවා. தன் இடம் தெரியாமல் அலைகிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். මේ ස්ථානයක් දන්නේ නැතුව ගමන් කරන තාරකා වගේ இது හරියට. வந்து எரிகற்களை பற்றி பேசியிருக்கிறது. මෙතන ඇවිල්ලා මේ ගෙන්තකල් ගල් ගැන කතා කරලා තියෙනවා. அந்த எரிகற்கள் வந்து எங்கு வேண்டுமானாலும் போகும் அல்லவா? අර ගෙන්තකන් ගල් නැත්නම් අර වල්ගාතරුව කියන ඒවා ඇවිල්ලා ඕන තැනකට යනවා. உல்காபாத் උල්කාපාත. கட்டுப்பாடு இல்லாதவர்கள். ඒ කියන්නේ ඔවුන් කිසිම මේ බැඳීමකට යටත් වෙලා නැහැ. ஆகவே නැත්නම් கட்டுப்பாடு විනයක් නැහැ. இல்லாத ஊழியர்கள். විනයක් இவர்களை නැති குறித்து මොවුන් ගැන ஏனோக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாராம். 14வது வசனம். 14 වෙනි පදේ ඇවිල්ලා ඒනොක් මොවුන් ගැන අනාගත වාක්‍ය කිව්වලු. எங்கள் வேதாகம பாடசாலையில் படிக்கிற அந்த ஏனோக்கு அல்ல, අර අපේ බයිබල් විද්‍යාලයේ ඉගෙන ගන්න ඒ ඒනොක් නෙවෙයි. வேதத்தில் இருக்கிற ஒரு ஏனோக்கு. බයිබලේ ඉන්නව ඒනොක් කෙනෙක්. வசனத்தை வாசிங்களே. මේ වචනේ කියවන්න. 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களிலே அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களுடைய கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருக்கின்றார். ආදම් පටන් සත්වනියා ඒනොක් ඔවුන් ගැනත් අනාගත වාක්‍ය කියමින් බලව සියල්ලන් කෙරෙහි යුක්තිය ඉෂ්ට කරන්නට සියලු අභක්තිකින් විසින් අභක්තික ලෙස කළා වූ ඔවුන්ගේ සියලු අභක්තික ක්‍රියා ගැනත් අභක්තික පෞකාරයන් විසින් උන්වහන්සේට විරුද්ධව කතා කළා වූ සියලු කර්කස දේ ගැනත් ඔවුන් වරදට පත් කරන්නටද ස්වාමීන් වහන්සේ සුවකීය දසදහස් ගණන් සුද්ධවන්තයන් සමග ආසේකයි කීවේය. ஏனோக்கு என்பவர் நோவாவுக்கு முன்பிருந்தவர். ඒනොක් කියන පුද්ගලයා ඇවිල්ලා නෝවාට කලින් හිටියා. ஆகவே அவர் எழுதினாரா அல்லது சும்மா வாயாலே தீர்க்க தரிசனம் சொன்னாரா என்று எங்களுக்கு தெரியாது. ඒ නිසා ඔහු මුඛයෙන් ප්‍රකාශ කරාද නැත්නම් මේ ලිව්වද කියලා අපිට දන්නේ නැහැ. நோவாவுக்கு முன்பு ஏதாவது எழுதப்பட்டதா என்று எங்களுக்கு தெரியவே தெரியாது. ඒ කියන්නේ නෝවාට කලින් ඇවිල්ලා යම් කිසි ලියපු දෙයක්ද කියලා අපිට දන්නේ නැහැ. அப்படி எழுதினதுக்கான சான்றுகள் எங்களுக்கு தெரியாது, இல்லை. ඒ නිසා එහෙම ලිව්වාට කිසිම අපිට ලිපියක් එහෙම දෙයක් නැහැ. ஆகவே யூதா ஏனோக்கை பற்றி பேசுகிறதை அடிப்படையாய் வைத்து ඒ නිසා යුදාස් ඇවිල්ලා මේ ඒනොක් ප්‍රකාශ කරන දේ තබාගෙන ஏனோக்கு எழுதின ஏதாவது புத்தகம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. ඒනොක් ලියපු මොකක් හරි පොතක් තියෙනවද කියලා අහන්න එපා. ஏனோக்கு புத்தகம் எழுதினாரோ தெரியாது. ඒනොක් පොත් ලියවද දන්නේ නැහැ. அப்படி எழுதியிருந்தால் நோவாவின் ஜலப்பிரளயத்திலே அதெல்லாம் அழிந்து போயிருக்கும். එහෙම ලියලා තිබ්බනම් ඇවිල්ලා නෝවාගේ ජල ගැල්මේදී මේ දේවල් විනාශ වෙලා යනවා. ஆனால் அவர் ஒன்றை சொல்லி இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். නමුත් ඔහු එක දෙයක් කියලා තියෙනවා කියලා අපිට දන්නවා. எப்படி தெரியும்? කොහොමද දන්නේ? யூதா மூலமாய் தெரியும். යුදාස් කරනකොටගෙන දන්නවා. யூதாவுக்கு எப்படி தெரியும்? යුදාස් කොහොමද දන්නේ? ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ආත්මයන් වහන්සේ විතරක් කරලා. அப்ப யூதா சொல்லுகிற அந்த கொஞ்சம் மாத்திரம் எங்களுக்கு தெரிந்தால் போதும். එතකොට යුදාස් කියනව ඒ දේ අපිට කොහොමද දැනගත්තර නැති. அதை விட கூடுதலாக ඒකට වැඩියෙන් ஏனோக்கு ஏன் சொன்னார்? ඒනොකේ එහෙම කිව්වේ. எப்போ சொன்னார்? කවද්ද කිව්වේ? சொன்னாரா எழுதினாரா? මේ කිව්වද ලිව්වද? இதெல்லாம் கேட்கக்கூடாது. මේව අහන්න එපා. ஓகேயா? හරිද? இப்போ அந்த ஏனோக்கு என்ன சொன்னாரா? දැන් ඒ ඒනොක් මොනවද කිව්වේලු? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை வந்து அந்த பழைய காலத்திலேயே சொன்னாரா? ඒ කියන්නේ ආදම්ට කලින් ආව ඔය දසුනි පරම්පරාව ඒ පරණ කාලේ ප්‍රකාශයක් තිබ්බලු. கடைசி காலத்திலே கள்ளப்போதகர்கள் வருவார்கள். අවසාන කාලේ ව්‍යාජ ගුරුවරු වෙනවා. ஆனால் ஒரு நாள் නමුත් එක් දිනක් இயேசு தன்னுடைய தூதர்களோடு வந்து යේසුස් වහන්සේ තමන්ගේ දූතයන් එක්ක ඇවිල්ලා அந்த கள்ளப்போதகர்களை ஒரு வழி பண்ணி விடுவார். මේ ව්‍යාජ ගුරුවරුන්ට එක දෙයක් කරන්න යනවා. ஏனோக்கு உண்மையிலேயே பரிசுத்தவான் என்று எங்களுக்கு தெரியும். ඒනොක් ඇවිල්ලා ඇත්තටම සුද්ධවන්තයෙක් කියලා අපිට දන්නවා. ஏனென்றால் அவர் சாகவே இல்லை. ඒ කිව්වොත් ඔහු මැරුණේම නැහැ. 365 வருஷங்கள் உயிர் வாழ்ந்து අවුරුදු 365 ජීවත් වෙලා அப்படியே ஆண்டவரால் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். එහෙම ස්වාමීන් වහන්සේ කනකොටගෙන ස්වර්ගයට අදගත්තා. பாரதீஸ். පාරදීසෙ. இப்ப புரியுதா உங்களுக்கு? එහෙමද? அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால் මොනවද කියලා තියෙන්නේ කියලා කිව්වොත් இன்றைக்கு உள்ள கள்ள போதகர்களை අද ඉන්නා වූ ව්‍යාජ ගුරුවරුන් தண்டிக்க போவதை දණ්ඩනය දෙන්න ලැබෙන්නේ යන්නේ ஏனோக்கு காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று யூதா சொல்லுகிறார். ඒනොක් කාලේදී ඇවිල්ලා මේ දෙවියන් වහන්සේ කිව්වා කියලා යුදාස් කියනවා. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கோபம் இவர்கள் மேல். ඒ புரியுதா? කියන්නේ එතරම් දුරට දෙවියන් වහන්සේට කෝපයි මොවුන් පිළිබඳ. கள்ள தீர்க்கதரிசனுடைய காலம் சீக்கிரத்திலேயே முடிந்துவிடும். ව්‍යාජ ගුරුවරුන්ගේ කාලය වෙලෙත ඉක්මනින්ම අවසන් වෙනවා. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வருகிறது. සභාව ඔසවා ගන්නව දවස තිබෙනවානේ. அப்போதான் தெரியும் எவன் எல்லாம் நல்ல போதகன் எவன் எல்லாம் கள்ள போதகன். එතකොට තමයි දන්නේ කවුද ඇවිල්ලා හොඳ
දේවගතිවරයා කවුද ඇවිල්ලා අව්‍යාජ දේවගතිවරු කියලා. கள்ள போதகர்களை ஆண்டவர் தண்டியாமல் விட்டார். ව්‍යාජ ගුරුවරුන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ දඬුවම් කරන්නේව අත්හරින්නේ නැහැ. நேரம் போய்விட்டபடினால் වෙලාව අවසන් නිසා கடைசி வசனத்தை கடைசியாக வாசிப்போம். අවසාන වචනේ කියවමු. 16வது வசனத்தை வாசிப்போம். 16 වෙනි පදේ කියවමු. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பான்மைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். கள்ள போதகர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ව්‍යාජ ගුරුවරුන් කෙසේද හඳුනාගන්නේ? சாரி, මොහු මැසිලි කියන්නෝය, කොඳුරන්නෝය, තමන්ගේ තෘෂ්ණාවල් අනුව හැසිරෙන්නෝය. ඔවුන්ගේ කටින් මහත් උඩඟු වචන කියමින් ප්‍රයෝජන පිණිස මනුෂ්‍යයන් තරාතිරම සලකන්නෝය. அன்பானவர்களே, ප්‍රේමවන්තයනි, இந்த பிரசங்கங்களை நீங்கள் கேட்கும் பொழுது මේ දේශනාව ඔබලා අහනකොට இந்த கள்ள போதகருக்கும் நல்ல போதகருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் தடுமாறுவீர்கள். அப்படித்தான் මේ ව්‍යාජ ගුරුවරුන්ටත් ඒ වගේම මේ හොඳ දේවගතිවරුන්ටත් මේ ගුරුවරුන්ටත් ඇවිල්ලා අතර තිබෙනා කොහොමද සංසන්දනය කරගන්නේ කියලා ඔබලා පැකිලේ. ஆவியானவரும் வெளிப்படுத்துவார். ආත්මයන් වහන්සේ එළිදරව් කරා. இந்த இடத்துல யூதா 5 தகைமைகளை காட்டுகிறார். නමුත් මේ ස්ථානයේ යූදා ඇවිල්ලා කරුණු පහක් පෙන්වුම් කරනවා. கள்ள போதகர்களினுடைய 5 விதமான தகுதிகளை காட்டுகிறார். ව්‍යාජ ගුරුවරුන්ගේ ලක්ෂණ පහක් පෙන්වුම් කරනවා. சரியா? கள்ள போதகர்கள் ව්‍යාජ ගුරුවරුන්ගේ முதலாவது ප්‍රථමයෙන් முறுமுறுக்கிறவர்கள். ඔවුන් හොඳුරු ගානයි මැසිවිලි නගනයි. முறுமுறுக்கிறதுனா தெரியுதானே எப்படி? හේතේ ගානේ කොහොමද කියලා දන්නව නේද? අයියෝ මොනවා කරන්නේ වැඩක් නෑ. எப்படி ஊழியம் எல்லாம் போகுது? ඔබ සේවය ඒ දෙනවා. இந்த காலத்துல எவனுக்கு ஊழியம் செய்யும்? මේ කාලේ කාට සේවය කරනවා. விளக்குதா? එනවා. சூடாவதா? ஐயோ சூடா இருக்கு. මේ රස්නේ දිනුනා අයියෝ රස්නේ. குளிரானா வந்து சீதா. සීතලයි. முறுமுறுத்துட்டே හැම වෙලේම ගෙදර ගාගෙන ඉන්න. இந்த சந்தோஷம் இல்லை. කිසිම සන්තෝෂයක්. உண்மையான சந்தோஷமா இருப்பவர்களை பார்த்தால் தெரியும். මේ අවංක සන්තෝෂය දින අය බැලුවනම් පේනවා. எந்த போதகனாவது முன்முறுத்து கொண்டே இருந்தா මේ කොයි පාස්ටර් මේ ගුරුවරයෙක් කරේ ඇවිල්ලා මෙහෙම හොඳුරගෙන හිටියා නේද? அவன் கள்ள போதகன். ඔව් ඇවිල්ලා ව්‍යාජ ගුරුවරයෙක්. யாராவது பாஸ்டர் உங்களை பார்த்து කවුරුහරි පාස්ටර් කෙනෙක් ඔබ බලලා உங்களுக்கு என்ன நீங்க ඔබලට මොකද වෙන්නේ? ඔබ හොඳට ඉන්නවනේ. நீங்க புது புது ஷர்ட் ඔබ ඔක්කොම අලුත් ෂර්ට් දාගෙන ඉන්නවා. விருப்பமான மாதிரி கண்ணாடி எல்லாம் பார்த்து ඔබ කැමති විදියට මේ කන්නඩි ඔක්කොම දාලා. நீங்க நினைச்ச நாடுகளுக்கு நீங்க ඔබ போய் හිතුණා නම් හිතුණු රටට යයි. உங்களுக்கு என்ன வெள்ளக்கார காசு கொடுக்குறாங்க. ඔබට මොනවද ඇවිල්ලා රට වටේට ඉන්න ඔක්කොමලා සුදු සල්ලි දෙනවා. அழகுதா? එහෙම. புரியுதா உங்களுக்கு? එහෙමද බලන්න. இவன் யாரு? මොවුන් කවුද? முறுமுறுக்கிறவன். හොඳුරු ගන්න අය. ரெண்டாவது முறையிடுகிறவன். දෙවන අය ඇවිල්ලා මේ මොර කසන්නෝ. மெசேஜ் அது முறையிடுகிறவர்கள். அவன் சொல்றான், சரி எங்களோட தலைவர் சரி, අපේ නායකයා හරිනේ. எங்களுடைய பாஸ்டர்மார் சரி, අපේ පාස්ටර්ස්ලා හරිනේ. எங்களுடைய போர்ட் சரி, අපේ බෝඩ් එකත් හරිනේ. எங்களுடைய விசுவாசிகள் சரி, අපේ අධිරිවන්තයෝ හරිනේ. காணிக்கப்பட்டா මඩුරු මදි. தசமபாகெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறான். දසයි කොටස ඇවිල්ලා හරියට දෙන්නේ නැහැ. சரி, எந்த நேரமும் முறையிடுவோம். හැම වෙලේම ඇවිල්ලා මේ මැසිවිලි නගනවා. ரொம்ப காலத்துக்கு பிறகு இன்னைக்கு பாஸ்டர் டேனி முறையிட்டார். මේ ටික කාලයකට පස්සේ පාස්ටර් ගොඩ කාලයකට පස්සේ පාස්ටර් அது கள்ள உபதேசம் இல்ல, நல்ல உபதேசம். ඒක ව්‍යාජ ඉගැන්වීම නෙවෙයි හොඳ ඉගැන්වීම. அவ்வளவுதானா? ඉච්චරයි නේද? எங்களுடைய சபை අපේ සභාව பாஸ்டர்மாருக்கு உதவி செய்கிற ஒரு சபை. පාස්ටර්ස්ලාට උදව් කරන සභාව. ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் සෑම පළවෙනි ඉරිදාකම ஜனங்கள் தேங்காய், பருப்பு, அரிசி, சீனி என்று பால் என்று நிறைய பண்டங்களை கொண்டு வருவார்கள். ජනතාව මේ පොල්, හාල්, පරිප්පු, සීනි කියලා මේ වගේ පහන් රැගෙන එනවා. இந்த இடம் அந்த பொருட்கள் நிரம்பி இருக்கும். මේ ස්ථානයේ ඇවිල්ලා මේ බඩු වලින් පිරලා තියෙනවා. அவற்றை நாங்கள் பாஸ்டர்மாருக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். ඒවා අපි දෙනවා අපිලා දේවගතිවරුන්ට දෙනවා ඔන්න ඒවා අනුභව කරනවා. இப்போ இன்று கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, දැන් අද ගෙනල්ලා තියෙන්නේ யாராவது நாய்க்குட்டி வளர்க்கிற பாஸ்டரை கண்டுபிடிக்கணும். ඒ කියන්නේ කවුරුහරි ඇවිල්ලා මේ බල්ලෙක් අදන පාස්ටර් කෙනෙක් හොයනවා. பல்லு බල්ලු පැටි. அந்த நாய்க்குட்டிக்கு 2 நாளைக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு தான் ඒ கிடைச்சது. බලු පැටියට දවස් දෙකකට කන්න දෙන විදිහ තමයි ගෙනත් තියෙන්නේ. ஆகவே பாஸ்டர் டேனி இன்றைக்கு சொன்னது உண்மை. ඒ නිසා අද පාස්ටර් ඩැනි කියපු දේ ඇත්ත. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ආයෙ මතක් කරලා දෙන්න. எங்களுக்காகவோ எங்கள் சபைக்காகவோ எங்க பெல்வுடுக்காகவோ அல்ல, අපේ සභාවට මේ බෙල්ලුඩ් වලට නෙවෙයි මේ දේවල්. கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களை போஷிப்பதற்காக අමාරුකමින් සේවය කරනා වූ සේවකයන් පෝෂණය කරනු පිණිස ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் සෑම පළවෙනි ඉරු දිනම நாங்கள் இந்த மாதிரியான அந்த
ஆகாரங்களை சேர்ப்பது வழக்கம். අපි ඇවිල්ලා මෙහෙම ආහාර එකතු කරන එක පුරුද්දක්. இந்த கர்மேல் பர்வத சபை මේ කර්මල් පර්වත සභාව ஞாயிறு ஆராதனை போக வேறு எந்த ஒரு கூட்டத்திலும் காணிக்கை எடுக்காது. ඉරිදා දේවමය හැරෙන්න ඇවිල්ලා වෙන කිසිම රැස්වීමකදී ඇවිල්ලා පඩුරු ගන්නේ නැහැ. දන්නවද? பில்டிங் ஃபண்ட் எடுக்காது. මේ ගොඩනැගිලි හදන්න එකතු කරනවා. வாகனத்துக்காக ஒரு காணிக்கை முட்டி போட்டு அதை எடுக்காது. වාහනේට කියලා ඇවිල්ලා මෙහෙම කැටයක් දාලා ඒකට වාහනේ ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற காணிக்கை மாத்திரம். ඉරුදින ගන්නා වූ දසෙන් කොට සම්මාදම් පමණයි. அதுல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை මේක ප්‍රථම ඉරුදින இந்த ஆகாரத்தை நாங்கள் எடுப்பதற்கு காரணம் මේ ආහාර ගන්න හේතුව உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் ඔබලාට අවස්ථාවක් දෙනවා பாஸ்டர்மாரை போஷிப்பதற்கு. පාසල්ලාව පෝෂණය කරන්න. ஆகவே அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ඒ නිසා ඊළඟ පළවෙනි ඉරුදින එනකොට நீங்கள் இந்த மாதிரியான உலர் உணவு பண்டங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் பாஸ்டர்மாருக்கு அனுப்புவதற்கு. මේ වගේ වියලි ආහාර ද්‍රව්‍ය ගෙන්න ඇවිල්ලා පාස්ටර්ස්ලා මේවා යවනවා. அதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? මේකේ බලපෑම කොපමණ දන්නවද? நீங்கள் தேநீர் குடிக்கும் போதெல்லாம் ඔබ තේ බොනකොට இன்னும் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு பாலையும் சீனியையும் தேயிலையும் சேர்க்கிறது. ඒ කියන්නේ තවත් එක පුද්ගලෙකුට අවශ්‍ය වෙලා තේ සීනි තේ කොට එකතු කරනවා. சோறு சமைக்கும் போது ඒක මේ නැත්නම් අපි ගෙදර බත් වෙනකොට ஒரு ஆளுக்குரிய அந்த அரிசியை எடுத்து வேறாக வைப்பது. එක පුද්ගලෙකුට අවශ්‍ය වෙලා මේ හාල් අරගෙන අයින් කරන එක. ஒவ்வொரு குடும்பமும் සෑම පවුලක්ම இன்னும் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு கவனிக்கிற அந்த சாப்பாடை தான் நாங்கள் கொண்டு வர சொல்கிறோம். ඒ කියන්නේ තවත් එක මනුෂ්‍යයෙකුට මාසයක් ජීවත් වෙන්න අවශ්‍ය ඇවිල්ලා ඒ කෑම තමයි අපි අරන් ඉන්නේ. இதை குறித்து தெரியாதவர்கள் මේ පිළිබඳව දන්නේ නැති අය என்னோடோ அல்லது மற்ற பாஸ்டர்மாரோடோ இதை குறித்து கேட்டுக்கொள்ளுங்கள். දේවගති වෙලාවේ අනිත් පාස්ටර්ස්ලා වගේ හම්බෙලා අහන්න. அதன் மூலம் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ඒ ලොකු ආශිර්වාද දෙන්න මහස් දෙනවා. இது கள்ள உபதேசம் அல்ல. මේක ඇවිල්ලා ව්‍යාජ ඉගැන්වීමක් இது නෙවෙයි. எங்களுக்காக அல்ல. මේක අපි උදෙසා නෙවෙයි. இது யாரோ எந்த பாஸ்டருக்காகவோ. මේ කවුද වෙන පාස්ටර් කෙනෙක් උදෙසා. சரியா? அப்போ முறையிடுகிறவர்கள் என்றால் யார் தெரியுமா? එහෙනම් මේ මැසිවිලි නගර අය කවුද දන්නවද? எப்போ பார்த்தாலும் முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. කොයි වෙලේ බැලුවත් මොරට ගහගෙන ඉන්නේ. அதான் சொன்னேன், சுட்டா சரியில்லை, குளிர்ந்தா சரியில்லை. ඒක තමයි කියනවා විද්‍යාලක් හරිනේ වෙලා එතකොට නෑ රස්නේ ஏகா தாயினே, சீசலா ஏகா தாயினே. சத்தமா ஆராதிச்சா அதுக்கும் சொல்லுவாங்க. මේ සත්‍යයෙන් නමස්කාර කරලා ඒකට මොකක් හරි එකක් කියනවා. சத்தம் இல்லாம ஆராதிச்சாலும் குழப்பம். ශබ්ද නැතුව නමස්කාර කරලා ඒකට කොලොප්පම් කරනවා. மூன்றாவது තුන්වෙනුව தங்கள் இச்சையின்படி நடக்கின்றவர்கள் තමන්ව තෘෂ්ණාව පරිද්දෙන් தமங்க துஷ்ணாவட்டானோ ஜீவத்தினாய் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. මානසික තෘෂ්ණාව, දැසේ තෘෂ්ණාව. அடுத்தது நாலாவது, இது ரொம்ப லேசு. මේක හතරවෙනි එක හරිම ලේසි. இருமாப்பான வாய். ඒ කියන්නේ ජීවිතේ ක්‍රියා කරනයි. ඒ කියන්නේ මේ අලිපාත් ලොකුකම් කතා කරනයි. வணங்குதா? இருமாப்பான வாய். ලොකුකම් තරාතිරම් පෙන්නනයි. இங்கே நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் சரியா? මේ මම ලොකු සේවකෙක් හරිද? நான் ஒரு தரிசனங்கள் அடிக்கடி මම காணுவேன். නිතරම දර්ශන දකිනවා හරිද? ஆண்டவரோட முகமுகமா நான் பேசுவேன். දෙවියන් වහන්සේ මූණ මූණ එකම කතා தேவ කරනවා. தூதர்களெல்லாம் எனக்கு வந்து வேலை செய்வாங்க දෙවියන් சரியா? දූතයන්ට ඇවිල්ලා මට වැඩ කරනවා හරිද? எனக்கு பைபிள் சும்மா ஒரு உள்ளங்கையில மாதிரியா? මට බයිබලය ඇවිල්ලා නිකන් වතුර වගේ හරිද? நான் 40 நாள் உபவாசம் பண்ணிருக்கேன். මම අවුරුදු දවස් 40ක් ඇවිල්ලා විදාහාර වෙනවා හරිද? வருஷத்துக்கு 3 தடவை 40 நாள் உபவாசம் මම பண்றேன். අවුරුද්දකට තුන් පාරක් ඇවිල්ලා දවස් 40 ගානේ විදාහාර காலையில වෙනවා. ஒவ்வொரு நாளும் நான் 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்காட்டி அந்த நாளுக்குள்ள நான் போகவே மாட்டேன் சரியா? උදෑසන පාන්දර 3 ඉඳලා 6 වෙනකම් මට යාඥා කරගෙන නැත්නම් දවසට මට ඇතුල් වෙන්නත් බෑ හරිද? இருமாப்பான வாய். මේ වගේ දෙයාකාර දිවයක් කියන්නේ මහත්ත්වයෙන් කතා කරන්නේ. உண்மையா செய்கிறவன் சொல்ல மாட்டான். ඒ කියන්නේ ඇත්තට කරන පුද්ගලයා කියන්නේ சொல்றவன் செய்ய மாட்டான். ඒ කියන්නේ කියන දේ ඇවිල්ලා කරන්නේ. விளங்குதா உங்களுக்கு? கியனேகா கரனேகா கியானே. சரி? இன்றைக்கு இருமாப்பானவை பெருமையாய் சில பாஸ்டர்மார் මේක பேசிக்கொண்டு සමහරකයි මහත්ත්වකමින් කතා කරනවා. ஐந்தாவதாக පස්වෙනිම தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார். කියන්නේ තමන්ගේම යහපත සඳහා ඔයගලන්ට බොරුවට ප්‍රශංසා කරනවා. அதாவது உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப நல்லா ඒ ඔබ බලන වෙලාව හොඳ යහපත් நல்லா ஜெபிக்கிறீங்க, හොඳ යාඥා කරනවා. நல்லா உடுத்துறீங்க, හොඳ දිනවා. எப்போ பார்த்தாலும் முகஸ்துதி செய்யணும். නිතරම ඇවිල්ලා උණු ප්‍රශංසා කරගෙන ඉන්නවා. இதுதான் கள்ள உபதேசங்களுடைய தன்மை. මේක තමයි ව්‍යාජ ගුරුවරුන්ගේ ලක්ෂණ. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த 9 வசனங்கள் மூலமாக கள்ள உபதேசங்களை பற்றியும் சொப்பனக்காரர்களை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார். මම හිතන්නේ මේ වචන තමයි කනකොට ගල ව්‍යාජ ගුරුවරුන් ගැනත් ඒ වගේම හීන කරන් ගැන දෙවියන් වහන්සේ වන්ද පැහැදිලිව කතා කරනවා. யூதா புத்தகத்தின் கடைசி பிரசங்கத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்வோம். ඊළාපතේ ඇවිල්ලා අවසාන දේශනාව මම ලබන සතියේ කරනවා. இப்போ எழுந்திருந்து யாராவது 2 பேர் சீக்கிரமாய் சுருக்கமாய் ஜெபித்து முடித்து එතකොට කවුරුහරි දෙදෙනෙක් නැගිටලා ඉතා ඉක්මනින්ම යාත්‍රා කරලා பாஸ்டர் ராஜா வந்து திருவிருந்து ஆராதனை நடக்கும். ආස රාජා ඇවිල්ලා රාත්‍රී භෝජනය ඇවිල්ලා මේ ස්ථානේ පවත්වනවා. எல்லாரும் எழுந்து සිල්ලම නැගිසින්